சபைக்கு நான் உபவாசத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க que je வேண்டும். dois vous enseigner à propos du jeûne. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், Là, vous pouvez vous dire, என்ன சுரேஷ் நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? mais qu'est-ce que toi tu as encore à nous apprendre, pasteur Suresh? உபவாசிக்க தெரியாதவர்களா நாங்கள்? Est-ce que tu penses que nous ne savons pas encore jeûner? உபவாசிக்காதவர்களா நாங்கள்? Est-ce que nous- நாங்கள் நாங்கள் Tu penses que nous ne savons pas jeûner? Jeûner, jeûner. ஜொனி ஜொனி நீ என்ன எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க Mais வருகிறாய்? qui es-tu pour nous apprendre? நான் ஏன் இதை பேச போகிறேன் என்றால், Pourquoi je veux vous enseigner à propos de cela? ஒரு தடவை இயேசுவானவர் இப்படி ஒன்றை சொன்னார். Un jour Jésus a dit cela. உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்க மாட்டார்களா Est-ce que tes என்று disciples- இயேசுவினிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது Lorsqu'on a demandé à Jésus, est-ce que tes disciples ne jeûnent pas? இயேசு சொல்லுகிறார், இல்லை, மணவாளன் அவர்களோடு இருக்கிறார். Jésus dit non, parce que l'époux est encore avec eux. மணவாளன் அவர்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் உபவாசிக்க தேவையில்லை. Ils n'ont pas besoin de jeûner tant qu'ils sont encore avec l'époux. ஆனால் மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் ஒரு நாள் வரும், Mais un jour viendra où l'époux sera retiré d'eux, அப்பொழுது உபவாசிப்பார்கள் et என்று. alors là, ils jeûneront. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அல்லவா? Est-ce que vous connaissez ce verset, n'est-ce pas? இப்போ சில நவீன கள்ள உபதேசகர்கள் Aujourd'hui- அதை அடிப்படையாய் வைத்து என்ன சொல்லுகிறார்கள்? Et aujourd'hui, que disent les fausses doctrines en se basant sur ce verset? இயேசு என்கின்ற மணவாளன் எங்கோடு இருக்கிறார் அல்லவா? Comme l'épouse Jésus-Christ est avec moi, உண்மையா இல்லையா? oui ou pas? இப்போ உங்கள் மணவாளன், உங்கள் இயேசு உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? Votre சொல்லுங்க. époux, Jésus, est-ce qu'il est avec vous? இருக்கிறார். Il est là. அப்போ இயேசு என்ன சொன்னார்? Donc qu'est-ce que Jésus il a dit? மணவாளன் இருந்தால் உபவாசிக்க Tu தேவையில்லை. n'as pas besoin de jeûner si l'époux est encore avec toi. அப்போ உங்களோடு உங்கள் மணவாளன் இருக்கிறபடியால் Parce que l'époux est encore avec toi, நீங்கள் உபவாசிக்க vous தேவையில்லை. n'avez pas besoin de jeûner. இப்படி உபதேசிக்கிறார்கள். Donc aujourd'hui, les gens enseignent ainsi. இப்போ உபவாசம் என்பது ஒரு கஷ்டமான விஷயம்தான். Le jeûne, c'est quelque chose de difficile. உபவாசிக்கும் போதுதான் இல்லாத பசி எல்லாம் வரும். C'est lorsqu'on jeûne que même l'appétit qu'on n'a jamais eu, on l'a. அப்போ இந்த மாதிரியான ஒரு உபதேசம் அதுவும் வேத வசனத்தின்படி வரும் போது Mais lorsque le jeûne vient en plus selon la parole de Dieu, நம் காதுக்கு அது இனிமையாய் இருக்கும். quand on entend de tels enseignements, eh bien c'est une douceur, du miel pour nos oreilles. என்ற தெய்வமே, On dit, mon Dieu, இவ்வளவு காலம் அநியாயமடா உபவாசம் இருந்து mais en fait j'ai jeûné pour rien tous ces temps alors. மணவாளன் எங்களோடு இருக்கிறார். Parce que mon époux est avec moi. இந்த சத்தியம் பாஸ்டர் ஆபேலுக்கு தெரிந்து தொலைக்க Mais மாட்டேன் pourquoi என்கிறது. cette vérité n'est pas connue de Pasteur Abel? ஜனவரி மாதம் வந்தால் ஒரு உபவாசம் En போடுங்க. janvier, vous jeûnez. ஆண்டு விழா வந்தால் ஒரு Quand உபவாசம். il y a l'anniversaire, vous jeûnez. இப்படி வருடத்துக்கு 300 நாட்கள் உபவாசம் இங்கே. Et ici, vous jeûnez 300 jours par an. அதிலே உண்மையாய் உபவாசிப்பவர்கள் உண்டு. Là, dedans, parmi eux, il y a des vraies personnes qui jeûnent. உபவாசிக்கிறதாய் காட்டிக்கொண்டு கள்ளத்தனமாய் தின்கிறவர்களும் உண்டு. Et il y a ceux aussi qui trompent, qui jeûnent et ils mangent à côté. அவர்களுக்கும் ஒரு வசனம் உண்டு. Et il y a aussi un verset pour eux. உபவாசிக்கிறவன் கர்த்தருக்காக உபவாசிக்கிறான். Celui qui jeûne, il jeûne pour le Seigneur. தின்னுகிறவன் கர்த்தருக்காக தின்னுகிறான். Celui qui mange, mange pour le Seigneur. அதாவது தமிழ் பைபிள்ல இன்னும் அழகா இருக்கும் அது. Donc, en tamoul, c'est encore mieux écrit. அசிங்கமான விஷயத்தை அழகா சொல்லக்கூடாது. Tout ce qui est mauvais, il ne faut pas le dire avec beauté. அதுதான் அப்படி சொன்னேன். C'est pour ça que je vous l'ai dit comme ça. அப்போ இந்த உபவாசத்துக்கு எதிராக Contre ce jeûne, le diable, பிசாசு அநேகரை வஞ்சித்துக் il கொண்டிருக்கிறான். est en train de tromper plusieurs d'entre nous. அதனால் இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்? Qu'est-ce que je vais vous apprendre aujourd'hui? இயேசு எந்த இடத்தில் வைத்து அதை சொன்னார்? Dans quel contexte Jésus a dit cela? ஏன் அதை சொன்னார்? Et pourquoi il a dit cela? யாருக்கு அதை சொன்னார்? Pour qui il a dit cela? அப்போ இப்போ நாம் உபவாசிக்க வேண்டுமா? Est-ce que nous, aujourd'hui, nous devons jeûner? இதை பற்றி நாம் படிக்க Nous போகிறோம். allons parler à propos de cela. ஓகேயா? D'accord? சரி, இப்போ இந்த சம்பவம் மத்தேயு, மாற்கு, லூக்கா என்கின்ற 3 சுவிசேஷங்களிலும் வருகிறது. Cette histoire, elle est présente dans Matthieu, Marc et Luc, dans les 3 évangiles. இப்போ இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவத்தை நீங்கள் Et வாசித்தால் si vous lisez ce passage dans les 3 évangiles, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான விடயங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கும். vous allez voir qu'il comporte certains détails qui diffèrent l'un de l'autre. ஆனால்
ஆரம்ப காலத்திலிருந்து என்னிடத்திலே படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நன்றாக தெரியும். Mais ceux qui enseignent à mes pieds depuis longtemps le savent, நான் இங்கே சொல்லி கொடுத்திருக்கிறேன். que je l'ai déjà appris ici. மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் என்கின்றவர்கள் 4 வித்தியாசமான கோணங்களில் இயேசுவை Que காட்டுகிறார்கள். Matthieu, Marc, Luc et Jean présentent Jésus sous différents angles. இப்போ நாம் 3 பேரை பற்றி தானே பார்க்க போகிறோம். Donc là, nous allons voir à propos de 3 personnes. மத்தேயுவில் இயேசுவானவர் யூதர்களுக்கு ராஜா, Dans Matthieu, il présente Jésus comme le roi des Juifs. மேசியா. C'est le Messie. ஆகவே ஒரு மேசியாவாக, அந்த யூதர்களின் ராஜாவாக அவர் அந்த இடத்திலே சொன்னதை மத்தேயு குறிப்பிடுகிறார். Donc Matthieu écrit selon ce que le Messie a dit à ce moment-là. அதே சம்பவத்தை மாற்கு எழுதும் பொழுது Mais lorsque Marc écrit exactement le même événement, இயேசுவை ஊழியக்காரராக காட்டி எழுதுகிறார். Jésus le représente comme serviteur. லூக்கா அதே கருத்தை அவர் வெளிப்படுத்தும் Et பொழுது lorsque Luc parle de la même chose, இயேசுவினுடைய மானுஷிகத்தை வெளிப்படுத்தி il représente l'humanité de Jésus. மனுஷகுமாரனாக இயேசுவானவர் அந்த விஷயத்தை எப்படி அணுகுகிறார் என்று காட்டுகிறார். Et il montre comment Jésus parle de cela en tant que fils de l'homme. அப்போ அந்த முழு சம்பவத்தையும் ஒழுங்காய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், Donc si on veut comprendre le contexte dans sa globalité, நாம் 3 சுவிசேஷங்களையும் ஆராய வேண்டும். il faudra chercher dans les 3 évangiles. அப்போதான் அந்த முழு சம்பவமும் நமக்கு தெரிய C'est வரும். à ce moment-là qu'on va réellement comprendre tout ce qui s'est passé. ஆரம்பிப்போமா? Est-ce qu'on va commencer? மத்தேயுவிலே ஆரம்பிப்போம். Dans Matthieu. மத்தேயு 9ஆம் அதிகாரம் Matthieu chapitre 9, 14வது வசனத்திலே இருந்து à வாசிப்போம். partir du verset இல்ல, 14. நம்ம இப்படி செய்வோம், 10ஐயும் 11ஐயும் வாசியுங்கள் On பார்க்கலாம். va lire 10 et 11, verset 10 et முதலாவது 11. இந்த ஒரு சாப்பாட்டு, இது உபவாசம் என்றாலே சாப்பாட்டு பிரச்சனை அல்லவா? Si c'est le jeûne, on parle de nourriture. சரி, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 10ஐயும் 11ஐயும் வாசிப்போம். Matthieu 9, verset 10 et 11. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். சரி, இப்போ இந்த சம்பவத்தின்படி இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Donc selon ce contexte, qu'est-ce que Jésus était en train de faire? அவர் ஒரு வீட்டிலே Dans une maison, போஜன பந்தி இருக்கிறார். il était à table. ஒரு வீட்டிலே ஒரு விருந்து நடக்கிறது. Ça veut dire qu'il y a un repas dans une maison. பிறகு வேறொரு சுவிசேஷத்திலே தெளிவாக அது யாருடைய வீடு, என்ன விருந்து என்று Et பார்க்கலாம். dans un autre évangile, on va voir plus précisément chez qui il était. மத்தேயுக்கு அது யாருடைய வீடு, அது என்ன விருந்து என்பது முக்கியமே இல்லை. Pour Matthieu, ce n'était pas important de préciser chez quelle maison il était, dans quelle maison il était. பிறகு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் Et vous allez voir plus tard அந்த வீடு மத்தேயுவினுடைய வீடு என்று. que cette maison était en fait la maison de Matthieu. பிறகு பார்ப்போம். Mais ça, on le verra plus tard. மத்தேயு தானே இந்த சுவிசேஷத்தை Et எழுதுகிறார். là, c'est Matthieu qui écrit cet évangile. அவர் எழுதுகிறபடினால் Et வீட்டிலே அவருடைய வீட்டில தானே நடக்குது. comme c'est lui qui l'écrit, il dit à la maison parce que c'était chez lui. அது பிறகு பார்ப்போம். Mais ça, on le verra plus tard. இப்ப பாருங்கள், அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். அநேக ஆயக்காரர்களும் பாவிகளும். Et il y avait beaucoup de publicains et de gens de mauvaise vie avec Jésus. விளங்குதா? Comprenez? பொக்கு தானே கூட, பொக்கு ஆயக்காரர்கள், Il y avait beaucoup de publicains அப்புறம் பொக்கு பாவிகள். et de gens de mauvaise vie. இப்போ இந்த விருந்தை வைக்கிறவர் மத்தேயு. Celui qui organise ce repas, c'est Matthieu. மத்தேயு ஒரு பெரிய கோடீஸ்வரர். Et Matthieu est quelqu'un de très riche ஏனென்றால் அவரே வரி வசூலிப்பவர். parce que lui-même, il collectait les impôts. அப்போ அவர் விருந்து வைக்கும் பொழுது Lorsque lui, il organise ce repas, யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? qui sont là avec lui? அநேக ஆயக்காரர்கள். Beaucoup de publicains. அதாவது ஆயக்காரர்கள் என்றாலே கோடீஸ்வரர்கள். C'est-à-dire que déjà, des publicains, ce sont des hommes riches. அப்போ அநேக கோடீஸ்வரர்கள், அநேக பாவிகள். Beaucoup de riches et beaucoup de pécheurs. அப்படியே பரிசேயர்களும் யோவானின் சீஷர்களும் எல்லாம் கூட பரிசுத்தவான்களும் வந்திருந்தார்கள். Et il y avait aussi avec lui Jean et d'autres pharisiens qui étaient eux des saints. ஒரு ஆயக்காரர் அவருடைய ஆயக்கார நண்பர்களுக்கு விருந்து வைத்தால் எப்படி வைத்திருப்பார்? Et à votre avis, si un publicain invite d'autres publicains, à votre avis, quel type de repas il a dû festin il a dû donner? பயங்கர விருந்து. C'était un grand festin.
நம்ம 12 பேரும் அதுல போயிருக்காங்க Et இயேசுவோட. nous, 12 personnes sont aussi parties avec Jésus là-bas. மத்த 11 பேரும் இருக்குது. Donc là, il reste les 11. இவர்கள் இந்த உணவை பார்த்ததும் அவர்களது ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறி இருக்கும். Et les 11, quand ils ont dû voir cela, leur corps, leur âme, corps et esprit a dû changer de place. இந்த தெய்வமே இந்த சாப்பாடு இப்படி சாப்பாடு கடைசியா சாப்பிட்டது எப்பன்னு ஞாபகம் இல்லடாப்பா. Ils ont dû se dire, mais mon Dieu, je sais même pas quand est-ce que j'ai goûté à de mets aussi délicieux de ma vie. எடுத்து நல்லா வெட்டுறாங்க. Et ils ont dû bien manger. இங்க லாசோஸ். Et là, il y a de la sauce partout. உடுப்புல எல்லாம் உழுகுது கெச்சப். Et là, le ketchup tombe sur leurs vêtements. அது எடுத்து அவன் கொஞ்சம் கடிக்கிறத பார்க்கும் போது Et lorsque tu vois comment ils croquent la viande, சில பேருக்கு தாங்க முடியல. certains ne pouvaient plus supporter. உண்மையாக ஒருவர் நன்றாக எதையாவது செய்தால் Lorsque quelqu'un fait quelque chose de bien, அதை பார்க்க யாருக்கு எரிச்சல் வரும் தெரியுமா? et vous savez qui est irrité en voyant cela? அந்த அளவு நன்றாய் செய்ய தெரியாத பார்லே. C'est celui qui ne sait pas faire à ce point-là. செய்ய விருப்பம் ஆனால் செய்ய முடியாதவர்களுக்கு தான் எரிச்சல் வரும். C'est celui qui a envie de faire mais qui ne sait pas faire qui va être irrité. அப்ப பாருங்க, இப்போ 11வது வசனத்தை பாருங்க. Verset 11. பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீசர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். யாருக்கு அப்செட் ஆகுது? Et donc qui est en fait de mauvaise humeur? பரிசேயர்கள். C'est les pharisiens. யார் இந்த பரிசேயர்கள்? Qui sont ces pharisiens? வெளிப்புறமாய் பரிசுத்தத்தை C'est காட்டுகிறவர்கள். ceux qui montrent de manière visible leur sainteté. உள்ளே பரிசுத்தமே À கிடையாது. l'intérieur, ils n'ont aucune sainteté. வெளியிலே பரிசுத்தம். Mais à l'extérieur, ils se montrent saints. அவன் கள்ளத்தனமாக இதையும் விட நன்றாய் சாப்பிடுவான். Et c'est quelqu'un qui mange encore mieux que ça en cachette. ஆனால் மக்களுக்கு காட்ட சாப்பிட மாட்டான். Mais il va pas le faire devant tout le monde, en ஆகவே public. இவற்றினுடைய சுவை, இவற்றினுடைய ருசி, இவற்றினுடைய இன்பம் இவனுக்கு தெரியும். Donc lui, il connaît le goût, l'odeur de tous ces plats qui sont préparés. இப்போ அதை சாப்பிட்டால் வெட்கம். Mais là, s'il mange devant tout le monde, il aura honte. ஹலோ, எல்லாருக்கும் புரியுதா நான் Est-ce que vous சொல்றது? comprenez ce que je dis? இவனுக்கு சாப்பிடணும், எச்சி கல்லன் கணக்குல ஊறுது. Lui, il est en train de baver et saliver, en train de regarder les repas. அவன் பார்க்கறான், பேதுரு இப்படி கட்டிக்கிறாரு, தோமா இழுக்கிறாரு. Pierre mange comme ça, Thomas tire de l'autre côté la viande. இவங்களுக்கு இருக்க முடியல. Et il se dit, lui, il n'arrive plus à tenir. சாப்பிடவும் முடியாது. Il ne peut pas manger devant tout le monde, இத பார்த்துக்கிட்டு இருக்கவும் முடியாது. mais il n'arrive pas non plus à résister à que regarder. ஆனால் இயேசுவோடு நேரடியாக கேம் கேட்க பயம். Mais il a peur de demander directement les choses à Jésus. சாப்பிட்டு கொண்டிருக்கிற சீஷர்களிடத்திலே போய், Alors ils vont voir les disciples qui sont en train de manger. நன்றாய் கவனிங்க, Écoutez bien. விசுவாசியினிடத்திலே போய் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிறார். Il va voir le fidèle pour parler contre le serviteur. விளங்குதா? Est-ce que vous comprenez? என்ன சொல்றான் Qu'est-ce பாருங்க. qu'il dit? உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். Pourquoi votre maître mange-t-il avec les publicains et les gens de mauvaise vie? நன்றாக பாருங்கள். Et regardez bien. அதற்கு அந்த சீஷர்கள் ஏதாவது பதில் சொன்னார்கள். Si les disciples ont répondu à cette question. பாருங்க பாருங்க. Regardez. அடுத்த வசனத்துல Regardez le இயேசு verset d'après. C'est Jésus qui parle. அவர்கள் யாருமே பேசவில்லை. Personne n'a répondu. ஏன் பேசவில்லை? Pourquoi ils n'ont pas parlé? பேச முடியவில்லை. Parce qu'ils ne pouvaient pas parler. ஏன் முடியவில்லை? Pourquoi ils ne pouvaient pas? வாயிலே இறைச்சி. Parce qu'ils avaient de la viande dans la bouche. அவன் நல்லா அவன் வந்து கேட்கிறான், உங்கள் போதகர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போதகர். Il lui demande des questions, mais il a la bouche pleine. விளங்குதா உங்களுக்கு? Vous comprenez? உடனே இயேசு வந்து, Et Jésus, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று ஒரு வெட்டை வெட்டி விட்டார். il lui dit, il les coupe court en disant, ce ne sont pas ceux qui se portent bien qui ont besoin de médecins, mais les malades. இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது, Et lorsque ceci se passe, 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் on வாசிப்போம். va lire versets 14 et 15. அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும்,
அப்பொழுது உபவாசிப்பார்கள். போதும். இப்போ இயேசுவின் இடத்துல வந்து கேட்கிறவர்கள் யார்? Et là, qui vient demander cette question à Jésus? பரிசேயர்கள் அல்ல. Ce ne sont pas les pharisiens. பரிசேயர்கள் Ce அல்ல. n'est pas les pharisiens. பரிசேயர்கள் சீஷர்களை குழப்ப பார்த்தார்கள். Les pharisiens ont essayé de troubler les disciples, குழம்புகிற நிலையில் அவர்கள் இல்லை, காரணம் அவர்கள் பிஸி. mais comme ils étaient occupés, ils n'étaient pas pour pouvoir être troublés par eux. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? பதில் சொல்ல கூடிய நிலையிலே அவர்கள் இல்லை. Ils n'étaient pas en état de répondre. இந்த இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்தார்கள் யோவான் ஸ்நானனுடைய சீஷர். Mais des disciples de Jean étaient aussi en train de regarder ce qui se passait. அவர்கள் இயேசுவின் இடத்துல வந்து பவ்யமாகத்தான் கேட்க வேண்டும். பவ்யமாக, கௌரவமாக. Ils doivent le demander de manière en donnant le respect à Jésus. அப்ப அவர்கள் எப்படி கேட்டிருப்பாங்க? Donc comment eux ils auraient dû demander, ils auraient posé cette question? நாங்களும் பரிசேயரும் அநேகந்தரம் உபவாசிக்கிறோம் ஐயா, ஆனால் உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்கிற மாதிரி தெரியவில்லையே என்று பவ்யமாக கேட்கிறார். Il aurait demandé avec respect en disant mais nous on jeûne pas, pharisiens ils jeûnent pas, mais pourquoi tes disciples ne jeûnent pas? அதற்கு இயேசு Et là Jésus ஒரு பதிலை சொல்லுகிறார். அது என்ன பதில் என்று நான் பிறகுதான் சொல்லப் போகிறேன். leur donne une réponse, mais ça je vous donnerai l'explication qu'à la fin. இப்போதைக்கு அவர் சொல்லுகிறதை பார்ப்போம். Pour l'instant on va juste observer ce qu'il dit. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? Les amis de l'époux peuvent-ils s'affliger pendant que l'époux est avec eux? அதிலே அவர் காண்பிக்கிறார் உபவாசம் ஒரு துயரம் என்று. Déjà il montre que le jeûne c'est une affliction. ஆனால் அவர் உண்மையில் என்ன பதிலை கொடுத்தார் என்று காத்திருங்கள், பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போதான் உங்களுக்கு என்று ஆச்சரியம் வரும். Mais attendez un petit peu que je vous donne la signification de ce qu'il dit pour que vous soyez étonnés de cette réponse. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார். Les jours viendront où l'époux leur sera enlevé et alors ils jeûneront. இப்படி சொல்லிவிட்டார். C'est ce qu'il répond. இதுதான் முதலாவது மத்தேயுவினுடைய அறிக்கை. Là, c'est l'écrit, les déclarations de Matthieu. மார்க்குவினுடைய அறிக்கைக்கு போவோமா? Nous allons prendre maintenant dans Marc. இரண்டாவது அதிகாரம், மார்க்கு இரண்டாம் அதிகாரம். Marc chapitre 2. 18 இருந்து 20 வரை. À partir du verset 18 à 20. யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசம் பண்ண வந்தார்கள். பண்ணி வந்தார்கள் ஐயா, பண்ண வந்தார்கள் அல்ல, பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரை உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். சரி, இந்த சம்பவமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனால் இதனுடைய பின்னணியை பார்ப்போமா? Là aussi on a l'impression que c'est la même chose, mais on va essayer de regarder le contexte. யாருடைய வீட்டிலே இந்த விருந்து நடக்கிறது என்று சொன்னேன்? Chez qui il y a ce festin, je vous avais dit? மத்தேயுனுடைய வீட்டிலே. Chez Matthieu. பாப்போமா? 14வது வசனத்தை Verset 14. அவர் நடந்து போகையில் அல்பேவியின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். உங்களுக்கு தெரியும் அல்லவா இந்த லேவி தான் மத்தேயு? தெரியுமா தெரியாதா? Vous savez que Lévi est Matthieu. ஹலோ, எத்தனை பேருக்கு தெரியாது இந்த லேவி தான் மத்தேயு? Combien de தெரியாது personnes ne என்கிறவங்க கையை savent தூக்குங்க. pas que Lévi est Matthieu? ஓகே, தெரிந்து கொள்ளுங்கள். Donc apprenez மத்தேயுவினுடைய முழு பெயர் மத்தேயு லேவி, ஏனென்றால் அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். Le nom complet de Matthieu c'est Matthieu Lévi parce que Matthieu appartient à la tribu des Lévi. ஓகேயா? லேவியும் மத்தேயும் ஒரே ஆள் தான். Lévi et Matthieu dans la Bible c'est la même personne. சரியோ? பர்த்தலமேயு யார்? Qui est Barthélemy? C'est Nathanaël. பர்த்தலமேயு யார்? C'est qui Barthélemy? Nathanaël. அப்ப பர்த்தலமேயு Bartholomeus, அதாவது தொலமேயின் மகன். அவருடைய பெயர் நாத்தான்வே. ஓகே? Barthélemy c'est le fils de Talémie, donc c'est Nathanaël, son vrai prénom. அதுபோல மாற்கு இருக்கிறாரே, அவர் இயேசுவின் சீஷர் அல்ல. ஆனால் இந்த புத்தகத்தை எழுதின மாற்கு, அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, யோவான் மாற்கு. Et Marc qui a écrit cet évangile qui n'était pas le disciple a un deuxième prénom qui est Jean. பேதுருவினுடைய உண்மையான பெயர் சீமோன். Le vrai prénom de Pierre c'est Simon. அவருடைய அப்பாவின் பெயர் யோனா. Et son père s'appelle Jonas. ஆகவே
யோனாவின் குமாரனாகிய சீமோன் என்றால் பேதுரு. Donc quand on dit le fils de Jonas, Simon, c'est Pierre. அந்த வகையில் லேவி தான் மத்தேயு. இப்ப தெரியுதா? Donc même Lévi et Matthieu. சரி, இப்ப வாசிங்க 15வது வசனம். Verset 15. அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீசரோடும் கூட பந்தி இருந்தார்கள். இப்ப விளங்குதா எங்க அந்த விருந்து நடக்குது? Est-ce que vous comprenez maintenant où se trouve ce festin? லேவி என்று சொல்லும் மத்தேயுவின் வீட்டிலே. Dans la maison de Lévi qu'on appelle Matthieu. 16வது வசனம். Verset 16. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேத பாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீசரை நோக்கி அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜன பானம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. Verset 16. இயேசு அதை கேட்டு பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். புரியுதா இப்ப? Est-ce que vous comprenez maintenant? இப்போ இந்த இரண்டு சம்பவங்களையும் ஒன்று சேர்ந்து கொஞ்சம் பார்ப்போம். Maintenant, on va essayer de mettre ensemble les deux récits qu'on vient de lire. இயேசுவானவர் லேவி என்று சொல்லுகின்ற இந்த மத்தேயு வரி வசூலித்துக் கொண்டிருக்கின்ற இடத்திலே வைத்து அழைக்கிறார். Jésus appelle Lévi, qui on appelle Matthieu, et qui se trouvait dans le bureau de péage en train de récolter les taxes, et l'appelle à le suivre. உடனே மத்தேயு இயேசுவின் பின்னே வருகிறார். Matthieu suit Jésus. ஆனால் எல்லாருக்கும் பயணம் சொல்வதற்காக அவருடைய ஸ்டைலிலே செல்வந்தனாய் இருந்தபடினால் ஒரு பெரிய விருந்தை தன்னுடைய வீட்டிலே வைத்து எல்லாருக்கும் அறிவித்து விட்டு இயேசுவுக்கு பின்னே Mais போகிறார். afin de le quitter en bonne et due forme auprès des autres collègues, il fait un grand festin à sa manière parce qu'il est riche pour dire au revoir à ses copains et suivre Jésus. அந்த நிமிடம் வரை மத்தேயுவும் ஒரு ஆயக்காரர். Mais jusqu'à ce moment précis, Matthieu est aussi un publicain. ஆகவே அவரும் ஒரு வெறுக்கப்பட்டவர், ஒரு பாவிதான். Donc c'est aussi un pécheur qui est rejeté. அவருடைய நண்பர்கள் ஆகிய ஆயக்காரரையும் இன்னும் அதிகமான பாவிகளையும் அவர் அழைத்திருந்தார். Donc il a invité ses amis qui sont aussi des publicains et des gens de mauvaise vie. பரிசேயர்களும் யோவானின் சீஷர்களும் கூட வந்திருந்தார்கள். Et là, les pharisiens et les disciples de Jean étaient aussi présents. இப்போ இயேசுவின் சீஷர்கள் விழுங்குகிற அந்த விதத்தை பார்த்து பரிசேயர்களுக்கு தான் பிரச்சனை வந்தது. Et là, le problème est arrivé chez les pharisiens de la manière quand ils voyaient les disciples en train de manger ce repas. பிரச்சனை வந்தது யோவானின் சீஷர்களுக்கு அல்ல. Donc ce problème n'est pas survenu d'abord aux disciples de Jean. பிரச்சனை வந்தது பரிசேயர்கள். Le problème est venu chez les pharisiens. பரிசேயர்கள் Les pharisiens சத்தமாய் இயேசுவின் சீஷர்களிடத்திலே எல்லாருக்கும் கேட்க ஒரு இறையியல் சத்தியத்தை பேசுவது போல பேசுகிறார்கள். Donc en fait, ils pensent faire donner une vérité aux oreilles de tous pour que tout le monde entende auprès des disciples quelque chose. இன்றைக்கு பரிசேயர்களுடைய ஆவி அநேக கிறிஸ்தவ சபைகளிலே செயல்பட்டு கொண்டு வருகிறது. Aujourd'hui, beaucoup l'esprit de pharisien est encore en train de se mouver dans les églises. என்னவென்றால் Quel est cet esprit? பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்களோடு பேச தயக்கம், பயம். Ils ont peur de parler directement quand ils ont un problème avec une personne. ஆனால் அந்த பிரச்சனை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடியாக பேசாமல் Mais au lieu d'aller voir directement la personne concernée concernant leur problème, மறைமுகமாக அவர்களுக்கு தெரியத்தக்கதாக வேறு அப்பாவிகளோடு பேசுவது. et ils vont aller parler à d'autres innocents qui n'ont rien à voir avec l'histoire à la vue de ces personnes-là. இயேசுவின் ஊழியத்தின் எந்த காலத்தில் இது நடக்கிறது? À quelle époque de Jésus cela se passe? ஆரம்ப காலம், Dans les அப்படிதானே? débuts du ministère de Jésus. என்றால் இப்பொழுதுதான் மத்தேயுவையே அவர் தெரிவு Parce que c'est செய்திருக்கிறார். maintenant qu'il vient de sélectionner Matthieu. இப்போ போய் பரிசேயர்கள் இயேசுவின் சீஷர்களிடத்திலே உபவாசத்தை பற்றி கேட்டால், Donc si maintenant les disciples allaient parler de jeûne auprès des disciples, அந்த சீஷர்களுக்கு இதை குறித்து பதில் சொல்ல தெரியுமா? les pharisiens, pardon, les disciples, est-ce qu'ils sont en mesure de répondre à cette question? தெரியாதல்லவா? Non. நான் பொதுவாக என்னுடைய கதைகளை சாட்சியாய் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. Moi, j'aime pas raconter mes propres expériences comme témoignage ici. இப்ப பாஸ்டர் அந்த ஆட்டோ ஓட்டுன கதையை சொன்னார். Mais pasteur a parlé du tuk-tuk que j'avais conduit. ஆனால் எனக்கு தோன்றுகிறது, Mais je ressens கடந்த இந்த நாட்களிலே எங்கள் சபையிலே நடந்த ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள. de partager avec vous ce qui s'est passé dans mon église ces derniers temps. எனக்கு தெரியும்
இன்று மாலை ஹோட்டலிலே வைத்து எனக்கு ஒரு அபிஷேக ஆராதனை நடக்கும். Je sais que cet après-midi à l'hôtel, je vais avoir une onction, donc, une culte d'onction. mercy இருக்கிறா இல்லையா? Il y a merci. இன்னைக்கு என்னைய ரூம்ல வச்சு கிழிக்க போறா. பாஸ்டர் நீங்க தான் காப்பாத்தணும். Aujourd'hui, vous allez devoir me sauver. Je sais qu'en rentrant à la maison à l'hôtel, elle va me déchirer. ஏன் அந்த கதையை நீங்க மேடையில வச்சு சொன்னீங்கன்னு கேட்கத்தான் போறா. Elle va me demander pourquoi tu as raconté ça sur l'estrade. நான் பெயர் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், நான் ஏவப்படுகிறேன் அதை சொல்ல. Sans dire le prénom, je vais vous dire ce qui s'est passé parce que je ressens qu'il faut vous le dire. முன்பு பல வருடங்களுக்கு முன்பு எங்கள் சபையிலே ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வந்தது. Il y a quelques années, dans mon église, certains membres ont eu une question en eux. அது என்ன கேள்வி À என்றால், savoir, அவர்களுடைய பாஸ்டர் அதாவது moi, நான் ஜெபிப்பதை என்னுடைய விசுவாசிகள் கண்டதே mes இல்லை. fidèles m'ont jamais vu prier. நான் வேதம் வாசிப்பதையும் என்னுடைய விசுவாசிகள் கண்டதே Mes இல்லை. fidèles m'ont jamais vu lire la parole. அதோ அவளுக்கு கணவனாக கடந்த 31 வருடங்கள் நான் வேலை செய்கிறேன். Cela fait 31 ans que je travaille en tant qu'époux pour la dame derrière. அவளிடம் கேட்டு பாருங்க, Demandez-lui, என்றைக்காவது நான் ஜெபிக்கிறதை அவள் est-ce கண்டிருக்கிறாளா? que elle m'a déjà vu prier? குடும்ப ஜெபம் வேறு, தனி ஜெபத்தை பற்றி பேசுங்க. Moi, je vous parle de la prière individuelle, pas avec la famille. என்றைக்காவது அவளோ சரி என் மகளோ சரி நான் வேதம் வாசிக்கிறதை கண்டிருக்கிறார்களா? Est-ce qu'ils ont déjà vu, que ce soit ma fille ou mon épouse, lire la parole? இல்லை. Non. ஒரு முறை நமது பாஸ்டர் ஆபேல் அங்கு வந்திருந்த சமயம் பல வருடங்களுக்கு முன்னர் Il y a plusieurs années, quand Pasteur Abel était arrivé là-bas, ஒரு சில சகோதரிகள் அவரிடத்துல கேட்டிருக்கிறார்கள், certaines sœurs lui ont demandé, பாஸ்டர் எங்கட பாஸ்டர் ஜெபிக்கிறதையும் நாங்க காண்றது இல்ல, பைபிள் வாசிக்கிறதையும் காண்றது இல்ல, அவர் ஜெபிக்கிறாரா பைபிள் வாசிக்கிறாரா? on n'a jamais vu notre pasteur de nos yeux lire la parole ou prier. Est-ce qu'il prie? Est-ce qu'il lit la parole? நீங்க சொன்ன பதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ Je தெரியல, ne sais pas நான் si vous vous சொல்றேன். rappelez de la réponse que vous leur avez donnée. இவர் சொன்னாராம், பாஸ்டர் ஆபேல் Le pasteur சொன்னாராம், Abel leur a répondu, என்ன கோதாரியோ தெரியாது, moi je ne sais pas. பிள்ளை நானும் கண்டதில்லை, இந்த மனுஷன் ஜெபிக்கிறதையும் கண்டதில்லை, இந்த மனுஷன் பைபிள் வாசிக்கிறதையும் பைபிள் கொண்டு வரதே இல்லை அந்த மனுஷன். Moi aussi je n'ai jamais vu, je l'ai jamais vu lire la parole, prier ou ramener sa Bible. அவர் சொன்னாராம், நானும் என் வீட்டிலே பாஸ்டர் தங்கி இருக்கும் நாட்களில் நானும் முயற்சி பண்ணினேன், இந்த ஆள் பைபிள் வாசிக்கிறானா ஜெபிக்கிறானா என்று பார்க்க கண்டதே இல்லை. Moi aussi j'ai essayé le temps qu'il vivait chez moi de voir s'il lisait ne serait-ce qu'une fois la parole ou il priait, mais je l'ai jamais vu. ஆனால் Mais கர்த்தர் இந்த மனுஷனை பயன்படுத்துகிற விதத்தை பார்த்தால், lorsque je vois la manière dont Dieu utilise cet homme, இந்த ஆள் பயங்கரமாய் ஜெபிக்கிற ஒரு ஆளாய் தான் இருக்க வேண்டும். normalement il doit être une personne qui doit réellement prier. அதுபோல இந்த ஆளுக்கு இருக்கிற வேத அறிவை பார்த்தால், Et lorsque je vois l'intelligence, la sagesse de la parole qu'il a, இந்த ஆள் பயங்கரமாக வேதத்தை வாசிக்கிற ஒரு மனுஷனாகத்தான் இருக்க வேண்டும் என்று இவர் சொன்னார். c'est obligé que ce soit un homme qui lit énormément la parole de Dieu. C'est ce qu'il a dit. இவர் சொன்னபடினால் அவர்கள் அதை Et ஏற்றுக்கொண்டார். parce que lui il a dit cette réponse, ils l'ont accepté. இப்போ சமீபத்திலே Et là récemment, ஒரு பரிசேய ஆவி எங்கள் சபைக்குள்ளே வந்து விட்டது. un esprit de pharisien est arrivé dans notre église. எங்கள் சபை எதிர்பாராத விதத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது. Notre église est en train de croître à une vitesse qu'on n'espérait pas. எந்த அளவுக்கு என்றால் இப்போ ஆலயம் பத்தாமல் போய் இப்போ புதிய ஆலயம் ஒன்று கட்ட போகிறோம், 1000 பேர் உட்கார. À quel point, c'est-à-dire qu'on a même plus de place dans notre église, qu'on est en train de construire une église pour 1000 personnes. அப்போ நிறைய புதிதாய் வருகிறார்கள், நிறைய பேர் புதிதாய் வருகிறார்கள். Énormément de nouvelles âmes qui arrivent. உங்களுக்கு தெரியுமா, Est-ce que vous savez, என்னோடு ஆரம்ப காலத்திலே இருந்து வருகிற ஒரு விசுவாசி, un fidèle qui est avec moi depuis le début de mes ministères depuis 31 ans. ஒரு ஆண் அல்ல ஒரு பெண், Pas un homme, une femme. இவள் இந்த விசுவாசிகளில் சில பேருக்குள்ளே விஷம் விதைத்திருக்கிறாள். Et elle a semé le venin dans certains de ces nouvelles âmes. பாஸ்டர் சுரேஷ் அறிவிலே பிரசங்கம் பண்ணுகிறார். Pasteur Suresh, il est en train de prêcher selon son intelligence. அவர் பேசும்போது கண்களுக்கு நடுவே தான் பேசுவார், மனோதத்துவ ரீதியிலே தான் அவர் அடிப்பார். Lorsqu'il parle, il te parle de manière psychologique en sachant quoi te dire. ஆனால் அவரோ அவர் மனைவியோ ஆவிக்குரியவர்கள் அல்ல. Mais lui et sa femme ne sont pas spirituels. அவர்கள் வாழ்க்கையில் ஜெபமும் கிடையாது, வேத வாசிப்பும் கிடையாது. Dans leur vie, il n'y a ni de vie de prière, ni de vie de parole. புரிகிறதா? Est-ce que vous comprenez? புது விசுவாசிகளுக்கு என்னுடைய விஷயங்கள் தெரியாது. Donc pour les nouvelles âmes, ils ne connaissent rien de moi. அப்போ அவர்களை பலப்படுத்த வேண்டியது ஊழியக்காரனின் பொறுப்பு மாத்திரமல்ல,
பழைய விசுவாசிகளின் பொறுப்பும் கூட. Ce n'est pas que aux serviteurs, mais c'est aussi donné au peuple, aux anciens de l'Église de pouvoir fortifier ces nouvelles âmes. ஆனால் பரிசேய ஆவி என்ன செய்யும்? Mais l'esprit de pharisien, qu'est-ce qu'il fait? தான் இடறுவது போதாது என்று மற்றவர்களையும் இடறப் பண்ணும். Non seulement lui il se perd, mais il fait aussi chuter d'autres avec sa chute. அப்போ அந்த அப்பாவி புதிய மக்கள் என்ன நினைப்பார்கள்? Donc ces nouvelles âmes innocentes, qu'est-ce qu'elles vont penser? பழைய ஆளெல்லோ சொல்றாள். Mais c'est une ancienne qui est en train de nous dire ça. பாஸ்டரனுடைய வலது கை அல்லவா C'est la சொல்லுகிறது. main droite du pasteur qui nous dit cela. உண்மையாய்த்தானே இருக்க வேண்டும். Donc ça doit forcément être la vérité. நாங்கள் புதிதாய் வந்தவர்கள். Peut-être que nous sommes nouveaux. ஆனால் பழையவர்களே சொல்லுகிறார்கள். Mais même les anciens nous rapportent cela. புரிகிறதா? Comprenez? இப்போ பாருங்கள், அந்த நேரத்திலே சாப்பிட்டு கொண்டிருக்கிறவர்கள் சீஷர்கள். Donc là, ceux qui sont en train de manger à ce moment-là, ce sont des disciples. அவர்கள் எவ்வளவு காலம் இயேசுவுக்கு சீஷர்கள்? Et combien de temps ils sont disciples pour Jésus? ஒரு சில நாட்கள். À peine quelques jours. இப்போதான் அவர்கள் சீஷர்களாக Ils இருக்கிறார்கள். viennent à peine d'être recrutés comme disciples. இப்போ அந்த பின்னணி விளங்குகிறதா Est-ce que vous உங்களுக்கு? comprenez le contexte? அந்த சீஷர்களுக்கு இறையியல் ஒன்றுமே தெரியாது. Donc ces disciples ne connaissent rien de l'histoire. உபவாசம் கிபவாசம் ஒன்றுமே அவர்களுக்கு Ils ne தெரியாது. savent même pas ce que c'est le jeûne. இனிதான் இயேசுவானவர் இவர்களை உருவாக்கவே C'est வேண்டும். maintenant que Jésus doit commencer à les former. அவர்களிடத்திலே போய் பேசுகிறவர்கள் யார் என்று Et பார்த்தீர்களா? regardez qui s'adresse à ces personnes. பரிசேயர்கள். Les pharisiens. யார் அவர்கள்? Qui sont les pharisiens? பண்டிதர்கள், Ce sont des docteurs. பட்டதாரிகள், Ce sont des diplômants, des docteurs. Ce sont les anciens. Ce sont அனுபவசாலிகள், ceux qui sont expérimentés. வேதத்தின்படி வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஆசான்கள். Ce sont les enseignants qui sont là pour enseigner la loi de Dieu. அப்போ அவர்கள் யாரோடு மோத வேண்டும்? Donc eux, ils doivent se confronter avec qui? இந்த பரிசேயர்கள் முதுகெலும்புள்ள ஆண்களா இருந்தால் இயேசுவின் இடத்துல வந்து கேட்டிருக்க வேண்டும். Si réellement les pharisiens étaient des hommes, ils devaient aller se confronter auprès de Jésus. அப்போ இயேசுவானவர் கிழித்து கொண்டு போக Et கொடுத்திருப்பார். là, Jésus aurait dit quelque chose qui l'aurait brisé. பயம், Mais ils avaient peur. தயக்கம். Ils avaient l'hésitation. ஆனால் Mais சீஷர்கள் பாவம் வெகுளிகள். ils savent que les disciples ne sont rien. C'est des innocents. அவர்களை போய் குழப்புகிறார். Donc il va aller troubler les disciples. விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? அது இயேசுவுக்கு Et கேட்டுவிட்டது. ça, Jésus l'entend. இயேசு பொதுவாக சொல்லுகிறார், Jésus dit en général, பிணியாளிகளுக்கு தான் வைத்தியன் வேண்டுமே ஒழிய சுகமாய் இருக்கிறவர்களுக்கு வைத்தியன் வேண்டியதில்லை. அப்ப பரிசேயனுக்கு விளங்கி இருக்கும், இவங்களுக்கு விளங்காது. என்ன சொல்ற? donc Jésus donne une réponse en disant, c'est ceux qui sont malades qui ont besoin d'un médecin, pas ceux qui vont bien. Les pharisiens ont compris la réponse, mais pas les disciples. பரிசேயனுக்கு விளங்கி. Le pharisien a bien compris ce qu'il a voulu dire. இப்போ பாருங்க, ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். Là, je vous montre une chose. இப்போ 18வது வசனத்தை மறுபடி பாருங்கள். Verset 18 à nouveau. மத்தேயு புத்தகத்திலே யோவானின் சீஷர்கள் தானே போய் கேட்டார்கள் இயேசுவினிடத்தில். Dans Matthieu, on voit qu'il y a que les disciples de Jean qui vont aller poser une question à Jésus. ஆனால் அங்கு மத்தேயு சொல்லாத ஒன்றை இங்கே மாற்கு சொல்லுகிறார். Et ici, Marc dit quelque chose que Matthieu n'a pas dit. யோவானுடைய சீஷரும் Les disciples de Jean et பரிசேயருடைய சீஷரும் les உபவாசம் பண்ணி வந்தார்கள். pharisiens jeûnaient. விளங்குதா? அவர்கள் அவரிடத்தில் வந்து. Ils vinrent. யார் இப்ப கேக்குறா? Donc là, qui demande à Jésus? யோவானுடைய சீஷரும் Les disciples de Jean et பரிசேயர்களுடைய சீஷரும். les pharisiens. புரியுதா? பரிசேயர்களும் தங்களது சீஷர்களை சொல்லுகிறார்கள். அந்த 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 யோவானுடைய சீஷர்கள் போய் கேள்வி கேட்குறாங்க, நீங்களும் போய் அவங்களோட இருந்து கேளுங்க. Donc là, les pharisiens vont dire aux disciples de Jean, vous aussi, allez lui poser des questions. பரிசேய ஆவி, பரிசேய பிசாசு என்ன செய்யும் Le தெரியுமா? démon pharisien, qu'est-ce qu'il fait? நேரடியாக மோதாது, Il ne confronte pas directement. அது வேறு ஒரு சீஷர் கூட்டத்தை உருவாக்கும். Il crée d'autres disciples, d'autres groupes. விளங்குதா உங்களுக்கு? Comprenez? அந்த என்னுடைய சபையிலே ஒரு பரிசேய பெண்ணை பற்றி சொன்னேனே, Je vous ai parlé d'une femme pharisienne dans mon église. அது தனக்கென ஒரு சீஷர் கூட்டத்தை உருவாக்கி Elle a விட்டது. créé son groupe de disciples pour elle. அவங்களோட தான் ஃபோன். Et c'est avec elle qu'ils sont au téléphone. அப்போ இந்த பிசாசு எல்லா விசுவாசிகளுக்கும் போய் விஷத்தை விதைக்க தேவையில்லை. Ce diable n'a pas besoin d'aller voir toutes les âmes pour pouvoir semer son venin. தனக்கென உருவாக்கி இருக்கும் ஒரு 10-15 சீஷர்களுக்கு விஷத்தை போடும். Elle va juste mettre le venin dans les 10-15 disciples qu'elle s'est formés. அந்த சீஷர்கள் Et ces disciples, அப்பாவிகள் போல அவர்கள்
மற்றவர்களிடத்திலும் பேசுவார்கள். Et ces innocents, sans le savoir, ils vont aussi le répandre à d'autres âmes. அப்ப என்ன Donc நடந்திருக்கிறது? qu'est-ce qui s'est passé? உண்மையை Je சொல்லுகிறேன். vous dis la vérité. இந்த பிசாசு ஒரு அந்த மாதிரி யாருக்கோ இந்த கதையை போட்டாயிற்று அல்லவா? Donc comme cette femme, elle est partie dire quelque chose dans d'autres personnes. அவர்கள் புதிதாய் வந்தவர்கள் Ces அல்லவா? personnes sont nouvellement arrivées dans l'église. அவர்கள் புதிதாய் வருகின்ற இன்னொரு குடும்பத்துக்கு தொலைபேசியில் எடுத்து பாஸ்டர் சுரேஷ் இப்படியாமே, அவர் ஜெபிப்பது இல்லையாமே, அவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லையாமே. விளங்குதா இப்ப? Et ces personnes ont appelé une autre nouvelle famille qui venait à l'église en disant ah mais apparemment il n'est pas spirituel, il ne prie pas. இப்படி ஒரு கூட்டமே சபையை விட்டு போக தீர்மானித்து Et விட்டார்கள். là புதிதாய் tout வந்தவர்கள். un groupe qui venait à peine d'arriver ont décidé de repartir de l'église. இப்போ நிறைய பேரோட விளையாடுற மாதிரி என்னோட விளையாட முடியாது. என்னைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். Ceux qui me connaissent le savent, on ne peut pas jouer avec moi comme on peut jouer avec d'autres. இப்போ ஒருவேளை எங்களுடைய சபையிலே பாஸ்டர் ஆபேலா இருந்திருந்தால் Si dans mon église le pasteur Abel était notre pasteur, அவர் இந்த பிரச்சனையை அப்படியே ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே வைப்பார். peut-être qu'il aurait donné ces situations entre les mains du Seigneur dans la prière. நான் கொஞ்சம் வித்தியாசம். Moi, je suis un petit peu différent. நான் சொல்வேன், நாதா எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, நீர் கண்டு கொள்ளாதேயும். எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. நானும் மேசியும் போனோம் அந்தந்த வீடுகளுக்கு. Et moi, je dirais au Seigneur, Seigneur, attends, j'ai quelque chose à terminer et après je viens te voir et je suis partie avec merci voir ces familles. போய் கிழிக்க வேண்டியவர்களை கிழித்து அறுக்க வேண்டியவர்களை அறுத்து. On a scié et arraché les personnes qu'il fallait. அது பாஸ்டர் சுரேஷனுடைய கிருபை. Mais ça, c'est la grâce qui a été donnée à pasteur Suresh. ஆனால் ஏன் அதை நான் சொல்ல ஏவப்படுகிறேன்? Pourquoi je suis poussée à vous le dire aujourd'hui? பரிசேய ஆவி இந்த சபைக்குள்ளும் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஏன் என்னை ஆண்டவர் உணர்த்த வேண்டும்? L'église l'esprit de pharisien doit aussi demeurer ici, sinon pourquoi l'esprit me pousserait aujourd'hui à vous dire cela? அந்த பரிசேய ஆவி என்ன செய்யும்? Et qu'est-ce que l'esprit de pharisien fait? தாங்கள் பரிசுத்தவான்கள் போல காட்டிக்கொண்டு Ils se montrent à l'extérieur comme des personnes saintes. சபைக்குள்ளே குறை தேடும். Et ils vont aller chercher les défauts de l'église. சீஷர்களிடத்திலே குறை பேசும் பொழுது சீஷர்களை இவர்கள் குற்றம் சாட்டவில்லை. கவனித்தீர்களா? Est-ce que vous avez fait attention quand ils sont partis dire un défaut auprès des disciples, ils n'ont pas dit que les disciples étaient en train de faire une erreur. நன்றாய் பாருங்கள், ஏனடா இப்படி தின்கிறீர்கள் அப்படி கேட்கவில்லை. Ils ne sont pas partis leur demander mais pourquoi vous êtes en train de manger comme eux? இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். Ils sont en train d'accuser Jésus. அதாவது பரிசேயர்களுடைய சீஷர்களும் யோவானுடைய சீஷர்களும் உபவாசிக்கிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? Si les pharisiens et les disciples de Jean jeûnent, qu'est-ce que cela veut dire? பரிசேயர்கள் தங்கள் சீஷர்களுக்கு சரியாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். Que les pharisiens ont correctement enseigné les disciples de Jean. யோவான் ஸ்நானன் தன் சீஷர்களுக்கு சரியாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். Que Jean a également bien enseigné ses disciples qui l'ont suivi. இயேசு தன் சீஷர்களுக்கு சரியானதை சொல்லிக் கொடுக்கவில்லை. Mais que Jésus ne sait pas enseigner correctement ses disciples. இதுதானே அர்த்தம். C'est ça que cela veut dire derrière. புரிகிறதா? Est-ce que vous comprenez? அதற்கு தான் இயேசுவானவர் அவர்களுக்கு, அப்போ இந்த கேள்வியை கேட்கிறவர்கள் யோவானுடைய சீஷர்கள். Donc ceux qui posent la question, c'est les disciples de Jean. பரிசேயருடைய சீஷரும் அவரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். Les disciples des pharisiens aussi se joignent à leurs questions. அப்போதான் இயேசுவானவர் மணவாளன் கதையை சொல்லுகிறார். Et c'est là à ce moment-là que Jésus répond et il raconte l'histoire de l'époux. அந்த பதிலினுடைய அர்த்தத்தை நான் பிறகு சொல்லுகிறேன் என்றேன். Là, ce que cela se représente, je vous le dis à la fin. வாங்க லூக்காவுக்கு போகலாம். On va 5வது voir dans அதிகாரம். Luc chapitre 5. லூக்கா 5வது அதிகாரம் 27 இருந்து வாசிப்போம். Luc chapitre 5 à partir du verset 27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களோடு கூட பந்தியிருந்தார்கள். வேதபாரகரும் பரிசேயரும் அவருடைய சீசருக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீங்கள் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள். ஆஹாஹா, இன்னும் ஒரு படி மேலான விபரத்தை நமது லூக்கா நல்குகிறார். Donc Luc là aujourd'hui il est en train de nous déclarer encore une autre chose supplémentaire. இப்போ வேதபாரகர்களும் வந்து விட்டார்கள். Maintenant il y a aussi les scribes qui sont là pour parler. வேதபாரகர்கள் என்றால் யார்? Et qui sont les scribes? Bible teacher, Ce sont les enseignants, les doctorants de la Bible. Reverend doctor. Ce sont les docteurs, les révérends. இவங்களுக்கு BTH இருக்குது, MTH இருக்குது, DD இருக்குது, PhD இருக்குது. Eux, ils ont tous les diplômes qu'ils peuvent avoir.
4 டிகிரி சொன்னேன் அது அவ்வளவு பிரான்ஸ்ல ஒண்ணலே Des முடிச்சிருக்கீங்க licences, des masters, des doctorats, des DUT. பேருக்கு முன்னால ரெவரண்ட் டாக்டர் அப்போஸ்தல் இவாஞ்சலிஸ்ட் ப்ராஃபட் எல்லாம் இருக்கு Donc ils ont tous les noms qu'il faut avant leur prénom. Tous les titres. அதுதான் சீனு போறதுக்கு பேசிட்டாங்க பாருங்க இப்போ வேதபாரகர் பிரச்சனை இருக்கிறார்கள் பரிசேயர்கள் பிரச்சனை இருக்கிறார்கள் எப்படி பிரச்சனை இருக்கிறார்கள் Donc les pharisiens et les scribes tirent problème, et comment ils cherchent leurs problèmes? ஒரு படி அதிகமாக லூக்கா சொல்லுகிறார் Luc, il nous ajoute encore une information supplémentaire. அவருடைய சீஷருக்கு விரோதமாக முறுமுறுத்து சொல்லுகிறார்கள் Ils ont murmuré contre. அதாவது மத்தேயு மார்க்கு அந்த முறுமுறுக்கிறதை கணக்கெடுக்கவில்லை Donc Matthieu et Marc n'ont pas pris en compte qu'ils ont murmuré. அந்த முறுமுறுக்கிறதுனா என்ன Mais qu'est-ce que ça veut dire murmurer? எப்படி முறுமுறுப்பது என்றால் Murmurer, c'est ஐயோ தனக்கு இல்லை இவர்களுக்கு இருக்கிறதே திங்கிறார்களே நாங்கள் தின்றால் எங்களுக்கு அவமானமே இப்போ இப்போ எல்லாரும் சீஷர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க Donc là, les disciples sont en train de manger. இப்போ நீங்க யோசிங்க நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க Donc là, ils sont en train de manger. ஆசையா சாப்பிட்டுக்கிட்டு Donc là, vous êtes bien en train de manger. அப்படி சாப்பிடும்போது யாராவது பக்கத்துல வந்து சும்மா நின்றாலே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் Et ஆமாவா déjà, quand vous இல்லையா? êtes en train de manger et que quelqu'un se tient à côté de vous, vous vous sentez mal. விளங்குதா அந்த நல்ல உடம்பெல்லாம் படுறதுக்கு கடிச்சு சக்கு சக்குன்னு திங்கிறதுக்கு முடியாது யாரும் வந்து பக்கத்துல நின்றுட்டு இருந்தா யோசிச்சு Vous ne பாருங்க pouvez pas bien manger votre os quand il y a quelqu'un qui se tient devant vous. சும்மா வந்து நின்றாலே கஷ்டமா Et இருக்கும் rien que quand il se tient devant nous, on a du mal, on est gêné. அங்கன வந்து இருந்துகிட்டு பாரு திங்குது Regarde, et là, on dit, regarde, il est en train de manger, là, regarde, là. அப்படி சொன்னா எப்படி Et இருக்கும் quand ici, il dit ça, qu'est-ce que vous allez dire? இப்போ உங்களை விட வயதிலே குறைந்த அல்லது உங்களை விட தகுதியிலே குறைந்த விளங்குதா இப்போ நீங்கள் ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி தான் அப்படி இருக்கிறது என்றால் பரவாயில்லை Donc si c'est un pasteur et que c'est un croyant qui est comme ça, c'est pas grave. நீங்கள் விசுவாசி Vous, vous êtes croyant. ஆசையாக Vous, vous சாப்பிடுகிறீர்கள் êtes en train de manger, vous êtes en train de savourer. ஒரு பாஸ்டர்னார் Et un pasteur, உங்கள் பக்கத்திலே வந்து நின்று கொண்டு s'il se tient à côté de vous, இங்க பாரு திங்குது regarde, fait rien, il est en train de கிண்டலுக்கு manger. கிண்டலுக்கு சொன்னா On பரவாயில்ல peut plaisanter, mais ça, c'est pas une plaisanterie. சீரியஸாக வந்து Il dit vraiment sérieusement, திங்கிறது இங்கத்தான் உடம்புல ஒட்டுமொத்தையில இருக்கும் வயிற்றால தான் போகும் இங்க பாரு முழுங்குறான் இவன் அளவு வேணாமா இப்படி எல்லாம் சொல்லி முறுமுறுக்கும் போது நன்றாயா et முறுமுறுப்பார்கள் quand on murmure, vous pensez qu'on murmure gentiment? முறுமுறுக்கும் போது குட் அப்பெட்டி என்ன Bon appétit. bon appétit நல்லா சாப்பிடுங்க Quand on இப்படியா murmure, முறுமுறுக்கிறது quand on murmure, on dirait pas bon appétit, mange bien. முறுமுறுக்கிறது பத்தி உங்களுக்கா தெரியாது Vous, vous savez pas ce que c'est murmurer? அப்படி முறுமுறுத்தாங்க Bon, en tout cas, ils ont murmuré comme ça. சிம்பிளா முடிச்சிடலாம் On finit comme ça. அப்போ Donc, அப்படி அவர்கள் முறுமுறுத்து இப்போ இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்லுகிறார் பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்று 31வது வசனத்தில் donc là, il murmure comme ça, et au verset 31, Jésus leur répond qu'il n'est pas venu pour ceux qui se portent bien. இயேசு ஒரு பதிலையும் சொல்லுகிறார் Jésus dit aussi une réponse. என்ன பதில் 32வது வசனம் Verset வாசிங்க. 32, நீதிமான்களை அல்ல அதாவது உங்களை இல்லடா donc pas vous, பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் விளங்குதா vous avez compris? நீ- Non mais vous avez pas lu le verset. என்ன கும்புரி வாசிங்களே புள்ள Ah, vous voulez que je vous எந்த le dise? தெய்வம் Je ne suis pas venu à appeler à la repentance des justes, mais des pécheurs. நான் பிரெஞ்சில் பேசுறேன் நீங்க தமிழ்ல மொழி படிக்கிறீங்க அப்போ இப்ப கவனிங்க 33ஆம் வசனத்திலே மற்ற இரண்டு பேரும் சொல்லாத ஒன்றை லூக்கா சொல்லுகிறார் Donc là, Luc dit quelque chose que les deux autres n'ont pas cité. Verset 33. வாசிங்க பின்பு அவர்கள் அவரை நோக்கி அவ்வளவுதான் பின்பு அவர்கள் அவரை நோக்கி Ils lui dirent. அப்ப அவர்கள் என்றால் யார் C'est qui ils? 30வது வசனத்துல இருக்கிறது வேத பாரகரும் பரிசேயரும் Les pharisiens et les scribes. அப்ப இயேசுவின் இடத்தில் இந்த கேள்வியை கேட்டவர்கள் Donc ceux qui ont posé cette question à Jésus, finalement, ஒரு குழு அல்ல ce n'était pas un groupe. இந்த யோவானின் சீஷர்களை முன்னே அனுப்பி Ils ont d'abord envoyé les disciples de Jean அவர்களோடு
கூட்டத்தோடு கூட்டமாக பரிசேயர்கள் தங்களுடைய சீஷர்களை அனுப்பி Les pharisiens ont joint leur groupe de pharisiens. பரிசேயர்களும் வேதபாரகர்களும் கூட அந்த கூட்டத்திலே வந்து Des pharisiens et des scribes se sont joints aussi à ce groupe. இந்த எல்லாருமே தான் அவரை நோக்கி Et c'est toutes ces personnes qui, à Jésus, disent, அவரை நோக்கி வாசிங்க. ils lui dirent, பின்பு அவர்கள் அவரை நோக்கி யோவானுடைய சீஷர் அநேக தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள், பரிசேயருடைய சீஷரும் அப்படியே செய்கிறார்கள், உம்முடைய சீஷர் போஜன பானம் பண்ணுகிறார்களே அதெப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க செய்யக்கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்றார். அன்பானவர்களே, mes bien-aimés, இப்போ படிப்படியாக மத்தேயு மாற்கு லூக்கா 3 உங்களுக்கு இந்த கதையை சொல்லிவிட்டேன். donc étape par étape, nous avons lu dans Matthieu, Marc et Luc ce qui s'est passé dans cet événement. இப்போ கேள்வி கேட்டவர்கள் யாராம்? Qui sont ceux qui ont posé les questions? முதலாவது Premièrement, யோவானின் சீஷர். les disciples de Jean. அந்த கேள்விக்குள்ளே ஒரு அப்பாவித்தனம் இருந்திருக்க வேண்டும். Donc normalement, il y a de l'innocence dans ce groupe-là. ஏனென்றால் யோவானின் சீஷர்கள், யோவான் ஸ்நானனின் சீஷர்கள் கெட்டவர்களே Parce கிடையாது, que les disciples de Jean-Baptiste ne sont pas mauvais. நல்லவர்கள். Ce sont des bonnes personnes. அது மாத்திரமல்ல, சரித்திரத்தின்படி பார்த்தால் Et si on regarde historiquement parlant, யோவான் ஸ்நானன் ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவர். Jean vient de sacrificateurs. ஆகவே அவருடைய சீஷர்கள் எல்லாரும் கூட லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரிய Donc வம்சம். ces disciples appartenaient aussi aux tribus de Lévi et étaient des sacrificateurs. அப்போ அவர்கள் யாருடைய வீட்டுக்கு உணவருந்த Donc வந்திருக்கிறார்கள்? eux, ils viennent chez qui pour aller manger? தங்களுடைய கோத்திரத்தை சேர்ந்த தங்களுடைய ஒரு சகோதரனாகிய லேவி என்கின்றவருடைய வீட்டுக்கு. Ils viennent manger chez un autre frère de leur tribu qui est Matthias, qui appartient aux tribus de Lévi. அவர்களுடைய ஆசான் யோவான் அவர்களுக்கு உபவாசம் இருக்க கற்றுக் கொடுத்தது அவர்களுக்கு தெரியும். Donc les disciples savent que Jean, leur maître, leur a enseigné à jeûner. அவர்களுடைய ஆசான் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் தான் இந்த இயேசு என்றும் அவர்களுக்கு Et தெரியும். ils savent aussi que Jésus a été accepté par leur maître Jean. ஆகவே அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து Donc lorsqu'ils viennent voir Jésus, எங்களுடைய தலைவர் எங்களுக்கு உபவாசிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார், notre maître nous a appris à jeûner. உங்களுடைய சீஷர்கள் உபவாசிக்க மாட்டார்களா என்று கேட்டதிலே தப்பு Il கிடையாது. n'y a pas d'erreur quand il demande à Jésus, et tes disciples, ils ne jeûnent pas? ஆனால் அவர்களை தூண்டி அவர்களுக்கு பின்னணியிலே செயல்பட்டவர்கள் பரிசேயர்களும் வேதபாரகர்கள். Mais ceux qui les ont poussés à poser cette question de derrière, ce sont les scribes et les pharisiens. தலைவர்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். Donc, பாஸ்டர் les chefs, les pasteurs, les leaders, faites attention. இயேசுவானவர் Jésus, ஒரு பதிலை கொடுத்தார் என்று சொன்னேனால vous avez dit qu'il avait donné une réponse. அந்த பதில் Cette réponse, அந்த குழுவில் யாருக்கு கொடுத்தார்? à votre avis, il est adressé à quelle personne dans ce groupe? நீங்கள் இப்போ நினைப்பீர்கள், Là, vous vous dites, இவர்கள் எல்லாரும் கேள்வி கேட்டார்கள், Tout le monde. ஆனால் எல்லாருக்கும் பதில் சொன்னார். tout le monde a posé la question, donc forcément Jésus a répondu à tout le monde. இல்லை, Non. அந்த குழுவில் ஒரு சாராருக்கு மட்டும்தான் இயேசுவானவர் பதில் கொடுத்தார். Jésus n'a répondu et a adressé sa réponse seulement à une partie du groupe qui était là. பரிசேயரின் சீஷர்களுக்கு அவர் பதில் கொடுக்கவும் இல்லை, Il n'a pas donné cette réponse aux disciples de pharisiens. பரிசேயர்களுக்கு அவர் பதில் கொடுக்கவும் Il இல்லை, n'a pas donné cette réponse, adressé cette réponse aux pharisiens. வேதபாரகர்களுக்கு அவர் பதில் கொடுக்கவும் இல்லை. Et il n'a non plus donné cette réponse aux scribes. யோவானின் சீஷர்களுக்கு மட்டுமே பதில் கொடுத்தார். C'est seulement aux disciples de Jean que Jésus répond. நான் உங்களுக்கு நிரூபிக்க போகிறேன். என்றால் நீங்கள் வாசிக்கும் போது Et je vais vous le நீங்கள் prouver. யோசிப்பீர்கள், சுரேஷ் பிதற்றுகிறான், வேதத்திலே தெளிவாக இருக்கிறதே இயேசு எல்லாருக்கும் பேசின மாதிரி. Parce que vous pouvez vous dire, mais non, mais il raconte n'importe quoi, on voit bien qu'il répond à tout le monde, Jésus, ici. இல்லை, நான் நிரூபிக்கிறேனே, கொஞ்சம் எனக்கு Je vais நேரம் vous le தாருங்கள். prouver, mais laissez-moi un peu de temps. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் தலைவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறார். Mais Dieu dit ici aux personnes qui sont leaders dans cette église, நம்மிடத்திலே தலைவர்களாகிய நம்மிடத்திலே nous qui sommes des chefs, மக்கள் கேள்வி கேட்கலாம், les personnes peuvent nous poser des questions. நம்மை அவர்கள் சந்தேகப்படலாம், Ils peuvent douter de nous, ஏன் நம்மை குற்றம் கூட ou சாட்டலாம். même, ils peuvent même nous accuser. ஆனால் அப்படி குற்றம் சாட்டுகிறவர்களோ அல்லது சந்தேகப்படுகிறவர்களோ கேள்வி கேட்கிறவர்களோ Mais que les personnes qui vous questionnent, qui doutent ou qui vous remettent en question, அப்பாவிகளாய் இருந்தால் மாத்திரம் அவர்களுக்கு பதில் சொல்லுங்க. répondez-leur seulement s'ils sont innocents de l'âme. கண்டவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்போ அவசியமோ நமக்கு கிடையாது. Vous n'avez aucun devoir ou responsabilité d'aller répondre à n'importe qui.
நான் அந்த பிரச்சனையின் போது நான் சில வீடுகளுக்கு போய் அவர்களுக்கு சொன்னது Lorsque je suis partie visiter les maisons pendant qu'il y a eu le problème chez moi, நிச்சயம் பாஸ்டர் ஆபேலா இருந்தால் அப்படி செய்ய je suis மாட்டார். sûre que Pasteur Abel n'aurait jamais fait ça. நான் சொன்னது Moi, je leur ai dit, நான் ஜெபிக்கிறேனா இல்லையா என்று நான் உங்களுக்கு சொல்லவும் மாட்டேன், சொல்ல தேவையும் இல்லை. je n'ai pas besoin de vous dire ou de vous prouver que je lis la parole de Dieu et que je prie. நான் வேதம் வாசிக்கிறேனா இல்லையா என்று நான் உங்களுக்கு சொல்லவும் தேவையில்லை, நிரூபிக்கவும் Je n'ai தேவையில்லை. pas besoin de vous prouver ou de vous dire si je lis la parole de Dieu. என் அந்தரங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை விசாரிப்பதற்கு நீங்கள் யாரும் அதிகாரம் பெற்றவர்கள் J'ai dit, அல்ல. vous n'avez personne à autorité de questionner, de remettre en question ma vie spirituelle personnelle. கர்மேல் பர்வத சபையிலே கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார், அதுதான் உங்களுடைய சபை என்று நீங்கள் நினைத்தால் தொடர்ந்து வாருங்கள். Si vous pensez que l'église du Mont Carmel est en train de vous avez été planté là-bas et que la parole vous est donnée, restez là. இல்லாவிட்டால் உங்களுக்கு இஷ்டமான சபைக்கு போங்கள் என்று சொன்னேன். Ou sinon, j'ai dit, partez dans une église qui vous plaît. அந்த பரிசேய ஆவி இருக்கிறதே, Mais vous savez, l'esprit des pharisiens, அந்த பெண்ணோடு நானும் பேசவில்லை, என் மனைவியும் பேசவில்லை. எல்லாருக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியம், அதிசயம். ஏனடா பாஸ்டர் இதை குறித்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்று. ni moi ni ma femme, nous sommes partis voir l'esprit, la femme qui avait l'esprit de pharisien pour lui dire, et tout le monde a été étonné de notre action. நமது முன் உதாரணம் இயேசு. Mais notre exemple, c'est Jésus. கவனிங்க பாஸ்டர்ஸ், Les லீடர்ஸ், pasteurs, les கவனிங்க. leaders, faites attention. கண்டவர்களுக்கும் பதில் சொல்ல Ne ஆரம்பிக்காதீர்கள். commencez pas à aller répondre à n'importe qui. எவன் என்ன நினைத்தால் நமக்கு என்ன? Peu importe ce qu'ils pensent de vous. ஆனால் அப்பாவித்தனமாக நேர்மையாக யாராவது வந்து கேட்டால் Si une personne avec innocence vous demande les choses, அவர்களுக்கு புரிகின்ற விதத்திலே நீங்கள் பதிலை சொன்னால் அது கிருபை. c'est une grâce que de leur répondre selon leur manière de comprendre les choses. இப்போ நான் உங்களுக்கு நிரூபிக்க Maintenant, je போகிறேன். vais vous prouver இயேசு பரிசேயர்களுக்கோ வேதபாரகர்களுக்கோ பரிசேயரின் சீஷர்களுக்கோ பதில் சொல்லவில்லை. யோவான் ஸ்நானனின் சீஷர்களுக்கு மாத்திரம்தான் பதில் que சொன்னார். Jésus a répondu seulement aux disciples de Jean et non aux pharisiens, aux scribes et aux disciples des pharisiens. இவர் சொல்லுகிற பதில் எப்படிப்பட்ட ஒரு பதிலாக இருக்கிறது? Quel type de réponse il donne Jésus ici? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க தேவையில்லை, அப்படித்தானே Il சொல்லுகிறார். dit, lorsque l'époux est encore avec ses disciples, il n'a pas besoin de jeûner. இதை வாசிக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன தோன்றும்? Donc quand les chrétiens ils lisent cela, qu'est-ce qu'ils pensent? ஓ, மணவாளன் இயேசு, சபைதான் மணவாட்டி. L'époux, c'est Jésus, l'épouse, c'est l'église. அப்ப அந்த மணவாளனாக இயேசு பேசுகிறார். Donc on pense que Jésus parle comme étant cet époux-là. இல்ல, Non. ஆண்டவர் சபையின் மணவாளன் என்று இந்த இடத்துல அவர் பேசவும் இல்லை. Jésus ne se prend pas pour l'époux de l'église quand il donne cette réponse. இவர் மணவாட்டியாகிய சபையை பற்றியும் பேசவில்லை. Et il ne parle pas non plus de l'église qui est l'épouse. யாரை பற்றி பேசுகிறார்? Il parle de qui alors? தன்னை மணவாளன் என்று காட்டுகிறார். Il se montre comme époux, ஆனால் மணவாளனின் தோழர்கள் என்று சொல்லுகிறார். mais il leur parle de compagnons de l'époux. இது என்ன கதை? Et c'est quoi, ça veut dire quoi? வாருங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். On va aller dans Jean chapitre 3. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே Jean chapitre 3, 24வது வசனத்திலே இருந்து à போகிறோம். partir du verset 24. யோவான் 3:24. Jean வாசிங்க. chapitre 3, verset 24. கவனிங்கள், இதுவும் இயேசுவினுடைய ஊழிய ஆரம்ப காலத்தில் Là நடக்கிறது. aussi- யோவான் 3ஆம் அதிகாரமா? Ça, on est dans- 13ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம். On est dans Jean chapitre 3, donc c'est aussi les débuts du ministère de Jésus. வாசிங்க. அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை. அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலரும் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று. சுத்திகரிப்பு குறித்து ஒரு பிரச்சனை Il y வந்தது. a une dispute autour de la purification. அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். கவனிங்க, இப்ப நிமிர்ந்துங்க, எல்லாரும் என்னைய பாருங்க. Donc regardez-moi. யோவானின் சீஷர்கள் வந்து யோவானிடத்துல சொல்லுகிறார்கள், Les disciples de Jean disent à Jean, Rabbi, அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்னர் அந்த ஒருவருக்கு நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தீர்கள். tu sais, tu as donné le baptême à une autre personne la dernière fois. அந்த திடீரென வானத்திலிருந்து சத்தம் எல்லாம் வந்தது. On a même entendu des voix du ciel. அந்த புறா எல்லாம் வந்து உட்கார்ந்தது. Que même la colombe est descendue.
அவர் இப்போ ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டு திரிகிறாரப்பா. Mais est-ce que tu sais que lui aussi maintenant il donne des baptêmes? உடனே யோவான் தனது சீஷர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? Et regardez maintenant ce que Jean dit à ses disciples. யோவான் பிரதியுத்தரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நான் கிறிஸ்து அல்ல. நான் கிறிஸ்து அல்ல. Je ne suis pas le Christ. Ce n'est pas moi le Christ. அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். யோவான் தனது சீஷர்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார் அந்த இடத்திலே. Ici Jean dit une vérité à ses disciples. ஐயோ எனக்கு இங்க இருக்கேல்ல, அப்படி ஒரு எக்ஸைட்மென்ட்டா இருக்கு எனக்கு. Je suis tellement excité, je n'arrive même plus à me tenir. Glory to God. Gloire à Dieu. யோவான் சொல்லுகிறார், Jean dit, எடா நான் கிறிஸ்து அல்ல என்று உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? est-ce que tu te rappelles, je t'avais dit que j'étais pas le Christ. ஒருவரை பற்றி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? Est-ce que tu te rappelles, j'avais parlé d'une autre personne. அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன் நான் என்று சொன்னேன், ஞாபகம் Est-ce இருக்கிறதா? que tu te rappelles, j'avais dit que j'étais venu préparer la place pour lui. அவருடைய காலிலே இருக்கின்ற அந்த செருப்பின் வாரை கூட அவிழ்க்கிறதற்கு நான் தகுதியானவன் அல்ல என்று சொன்னேன், ஞாபகம் இருக்கிறதா? Est-ce que tu te rappelles, j'avais dit que j'étais même pas digne d'enlever ses souliers. அந்த ஐயோ நீர் அல்லவா எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், என்னிடத்திலே நீர் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறது என்ன என்று நான் கேட்டேனே, ஞாபகம் இருக்கிறதா? Est-ce que tu te rappelles, j'avais dit mais non, c'est moi qui dois être baptisé par toi, c'est pas toi qui dois être baptisé par moi. அவர்தானே அடா நீங்கள் இப்பொழுது சொல்லுகிற அவர். Mais c'est de lui que vous êtes en train de me parler là. நான் மேசியா அல்ல, நான் கிறிஸ்து அல்ல. Ce n'est pas moi le Messie, ce n'est pas moi le Christ. அவர்தான் கிறிஸ்து. C'est lui. அவரை பற்றி உங்களுக்கு ஒன்று சொல்லவா? Est-ce que tu veux que je te dise quelque chose par rapport à lui? தனது சீஷர்களுக்கு யோவான் என்ன சொல்லுகிறார் என்று Et வாசியுங்கள். regardez qu'est-ce que Jean dit à ses disciples, verset 29. நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். Vous êtes mes témoins, je ne suis pas Christ, mais j'ai été envoyé devant lui. மணவாட்டியை உடையவனே மணவாளன். ஆடாடாடாடாடா, மணவாளன் கதையை சொன்னது யாருங்கோ? Qui a parlé de l'époux? யோவான். C'est Jean. யோவான் தான் இயேசுவை குறித்து மணவாளன் கதையை சொல்லுகிறார். C'est Jean qui raconte l'histoire par rapport à Jésus comme époux. தனது சீஷர்களுக்கு Et il dit à ses disciples, ஒரு மணவாளனை யோவான் அறிமுகப்படுத்துகிறார். Jésus leur présente un époux. அவர் சொல்லுகிறார், மணவாட்டியை உடையவனே மணவாளன். Celui à qui appartient l'épouse. மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஹலோ, இந்த இடத்துல தோழர்கள் என்று யோவான் சொல்லுகிறாரா, தோழன் என்று ஒருமையில் சொல்லுகிறாரா? Jean dit au singulier l'ami ou au pluriel. அப்போ இந்த இடத்துல யோவான் ஸ்நானன் மணவாளனுடைய தோழன் என்று சொல்லுவது யாரை? Donc quand Jean dit l'ami de l'époux, il parle de qui? தன்னை Il சொல்லுகிறார். parle de lui. நான் மணவாளன் அல்ல. Il dit ce n'est pas moi l'époux. மணவாளன் என்றால் மணவாளனுக்கு மணவாட்டி இருக்க வேண்டும். Donc s'il y a un époux, ça veut dire qu'il y a aussi une épouse. அவர்தான் மணவாளன். C'est lui l'époux. நான் மணவாளனின் தோழன். Moi je suis l'ami de l'époux. வாவ், இப்போ விளங்குதா Est-ce que உங்களுக்கு? vous comprenez maintenant? ஹலோ, விளங்குதா? விளங்காட்டியும் பரவாயில்ல, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Même si vous comprenez pas, dites alléluia. சில மரமண்டைகளுக்கு இதை விட சொன்னாலும் புரியாது. Mais il y a des gens qui ne peuvent pas comprendre. என்ன சொன்னவர் ஏதோ மணவாளன். Qu'est-ce qu'il a dit, époux, épouse, qu'est-ce qui se passe là? என்னவா? Qu'est-ce qu'il a dit? உபவாசம் என்று தொடங்கின. Il a dit jeune, il parle d'époux. என்ன? Qu'est-ce qu'il raconte? மோசஸ் யுகா வருவாய். Moses Yoga, il est mieux que lui, non? டிடி லாசரையாவும் வருவாய். Même le Didi Lazare, il est mieux, non? உன் சுரேஷ் வராமலே Lui, இருந்திருக்கான். alors, il a mieux fait de pas venir, en fait. யார் உனக்கு விசா Qui கொடுத்தா? t'a donné le visa, en fait? 5 வருஷத்துக்கு ஒரு கொடுத்தா. En plus, ils t'ont donné pour 5 ans. திரும்ப திரும்ப வருவானே. Oh là là, il va tout le temps venir maintenant. நேத்து ஈவினிங் நல்லா ஓடிச்சு. Hier, c'était très bien l'après-midi. காலையிலயும் நல்லா Ce ஓடிச்சு. matin, c'était pas mal. சாயங்காலமும் நல்லா ஓடிச்சு. L'après-midi, c'était bien. இப்ப வந்து கொல்லப்ப. Et là, il arrive et c'est bon, on est confus maintenant. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். En fait, je suis très excitée. உங்களுக்கு விளங்குது Et vous இல்ல? ne comprenez pas à quel point. என்னை விட்டா இப்ப Là, அப்படியே si vous me கிட்டார் dites, எடுத்து ஆண்டவரை ஆராதிக்க Je serai en train de louer le Seigneur avec ma guitare. யோவான் தனது சீஷர்களுக்கு சொல்லுகிறார், Jean dit à ses disciples, நான் ஒன்றுமே இல்லை. moi je ne suis rien. கவனிங்க, Écoutez. ஒரு தலைவனால் அப்படி சொல்ல Un முடியாது. chef, c'est pas facile de dire ça. எவ்வளவு தாழ்மை உள்ள ஒரு ஆளா இருந்திருக்க வேண்டும் அந்த Quelle யோவான். humilité devait avoir Jean.
அவர் தனது சீஷர்களுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் Il கொடுத்தார். leur est en train d'enseigner une vérité à ses disciples. அவர் மணவாளன். Il dit, lui, c'est l'époux. உங்கள் குரு நீங்கள் ரபி என அழைக்கும் இந்த நான் அவருக்கு வெறும் தோழன் Le மட்டும்தான். rabbi que vous m'appelez moi, je suis juste l'ami de l'époux. இப்போ நான் சந்தோஷமா Il இருக்கிறேன். dit, moi, ma joie est parfaite. 30வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்? Verset 30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். வாவ் வாவ் வாவ், அவர் பெருகவும் நான் சிறுகவும் Il வேண்டும். faut que lui croisse et que je diminue. ஆ, உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். பூமியிலிருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். சரி 33வது வசனம். Verset 33. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். பாருங்கள், முழுக்க முழுக்க இயேசு ஆனவரை குறித்து தனது சீஷர்களுக்கு யோவான் கற்றுக் கொடுக்கிறார். Jean commence à enseigner pleinement à propos de Jésus ici à ses disciples. இப்போ உங்களிடத்திலே நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். Je vais vous poser une question. ஹலோ, யோவானின் சீஷர்களை பொறுத்தவரை Selon les disciples de Jean, மணவாளனின் தோழர் யார்? qui est l'ami de l'époux, சத்தமா சொல்லுங்க. யோவான் ஸ்நானன். c'est Jean le Baptiste. அவர்களுக்கு யோவான் ஸ்நானன் யார்? Jean-Baptiste est qui pour ses disciples? தங்கள் குரு. C'est Yes. leur chef, தலைவர். c'est leur chef, leur maître, தங்களுடைய ரபி. c'est leur rabbi. இப்போ அவர்கள் இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறார்கள், Donc là, eux, ils viennent demander à Jésus, இந்த 12 பேரும் இந்த வீட்டு ஆள் உள்பட மத்தேயு உள்பட y compris Matthieu, les 12 disciples, இவர்கள் எல்லாரும் உபவாசிக்கிறார்கள் இல்லையே, pourquoi eux, ils ne jeûnent pas? ஏன் என்று கேட்கிறார்கள் அல்லவா? Ils demandent pourquoi. இப்போ பாருங்கள் இயேசு என்ன பதில் Et சொல்கிறார். maintenant, regardez la réponse que Jésus leur donne. மணவாளன் தங்களோடு இருக்கும் பொழுது Jusqu'à ce que l'époux est avec les compagnons, மணவாளனின் தோழர்கள் உபவாசம் இருக்க les தேவையில்லை. compagnons de l'époux n'ont pas besoin de jeûner. மத்தத விடுங்க, மணவாளன் எடுபடும் நாள் வரும் அப்போ Laissez le உபவாசம் விடுங்க. reste. Laissez le reste de l'époux sera enlevé, ils jeûneront. கவனிங்க, பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். Là, je vais vous apprendre un grand mystère. பிரம்மாண்டமான ஒரு ரகசியம். Un grand mystère. யோவானின் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், Jésus s'adresse aux disciples de Jean et leur dit, இந்த 12 பேரும் மணவாளனாகிய என்னுடைய தோழர்கள் ce என்று. sont les 12 disciples que vous voyez, ce sont les amis de l'époux. ஆமாவா இல்லையா? Oui ou non? இவர்களை பொறுத்தவரை Et மணவாளனின் தோழன் யார்? pour les disciples, qui était l'ami de l'époux? யோவான் ஸ்நானன். C'était Jean-Baptiste. இயேசு என்ன Mais qu'est-ce சொல்லுகிறார்? que Jésus leur dit? இந்த 12 பேரும் Ces 12 disciples, உங்கள் குருநாதருக்கு ஒப்பானவர்கள். ils sont égaux à votre maître. என்ன எல்லாரும் மண்ணு மாதிரி இருக்கிறீங்க? அனாமிகா என்ன நினைக்கிறீங்க? இந்த மைக்கை கழட்டி இங்கிருந்து வீசி அடிக்கணும்னு தோணுதா இல்லையா? உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கா இல்லையா? Amazing! I said this is a damn amazing truth. C'est tellement une vérité profonde. அதாவது கவனிங்க, Regardez ce qu'il dit. இப்போதான் சுட சுட இவர்கள் இயேசுவின் சீஷர்களாகி இருக்கிறார்கள். C'est-à-dire que ces disciples ne viennent à peine d'être des disciples de Jésus. பிசாசு பெரிய பெரிய வேதபாரகர்கள் பரிசேயர்களை கொண்டு இவர்களை அவமானப்படுத்த முயற்சிக்கும் பொழுது, Lorsque le diable tente les pharisiens et les scribes, les grandes personnes, à humilier ses disciples, இயேசு தன்னுடைய சீஷர்களை கனப்படுத்துகிறார். Jésus est en train de honorer ses disciples devant eux. எந்த அளவுக்கு Et à கனப்படுத்துகிறார்? quel point il les honore? இந்த கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? Non, vous me posez cette question, n'est-ce pas? உங்களுக்கு மட்டுமே தெரியும், பரிசேயனுக்கு தெரியாது. Mais vous ne savez pas. Les pharisiens ne comprennent. Vous savez, les pharisiens ne comprennent pas. வேதபாரகர்களுக்கு தெரியாது. Le scribe ne le sait pas. இது யோவானின் சீஷர்களுக்கும் யோவானுக்கும் இடையில் மட்டும் நடந்த ஒரு சம்பாஷணை. C'est seulement les disciples de Jean et Jean qui savent ce que se sont dit. அதை குறிப்பிட்டு Et இவர் சொல்லுகிறார், Jésus vient citer ce que eux ils se sont dit entre eux et dit. மணவாளன் இருக்கும் பொழுது மணவாளருடைய தோழர்கள் உபவாசிக்க தேவையில்லை என்கிறார். Et il dit, bah, moi je suis là à l'époux, mais les amis n'ont pas besoin de jeûner. உடனே அந்த யோவான் ஸ்நானனின் சீஷர்களுக்கு என்ன உருவாகி Et இருக்கும்? à votre avis, quel est le ressenti qu'ont dû ressentir les disciples de Jean à ce moment-là? Waouh! இவர்கள் எங்கள் குருநாதரை போல உயர்ந்தவர்கள். Ils sont aussi élevés que notre maître. இப்ப விளங்குதா? Est-ce que vous comprenez maintenant? தன்னுடைய சீஷர்களை அவமானத்தின் மத்தியில் இயேசுவானவர்
கௌரவித்தார். Jésus a honoré ses disciples loin de l'humiliation qu'ils étaient censés subir. இயேசு அந்த பதிலை சொன்னபோது பரிசேயனுக்கோ வேதபாரகனுக்கோ ஒரு மண்ணும் விளங்கி Mais இருக்கு. quand Jésus a répondu cela, les pharisiens ou les scribes n'ont dû rien comprendre. சிங்களம் எத்தனை பேருக்கு தெரியும்? Combien de personnes connaissent le Singhalais? சிங்களத்துல சொல்லுவாங்க கொஹெதயானே மல்லே போல். உங்களுக்கு என்ன சிங்களம் தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும். அது வேணாம். Je sais aussi ce que vous savez, Madame Bachel, je sais ce que vous savez en Singhalais. இவருக்கு தெரிஞ்ச பிரெஞ்சு ஓலாலா. Lui, il sait que oh là là en français. இவருடைய சிங்களமும் எனக்கு Et என்னன்னு son தெரியும். Singhalais, je sais aussi à quel point il est limité. அதாவது சிங்களத்துல சொல்வார்கள் En Singhalais, ils disent எங்க போற அப்படின்னு où tu ஒருத்தன் vas. இன்னொரு Si ஆள்கிட்ட quelqu'un me கேட்கறான். demande où tu vas, அவன் சொல்றான் கூடையில தேங்காய் இருக்கு. on lui répond on a de la noix de coco dans le panier. கேட்ட கேள்வி எங்க போற? La question c'était où est-ce que tu vas? ஆனா நீ கூடையில இருக்கிறத பத்தி பேச. Mais toi, tu es en train de me répondre en disant le panier, il y a le noix de coco dans le panier. பரிசேயர்களுக்கும் வேதபாரகர்களுக்கும் விளங்கியே இருக்கு. C'est la même chose. Les pharisiens et les scribes n'ont dû rien comprendre à la réponse. ஆனால் யோவானின் சீஷர்களுக்கு விளங்கி. Mais les disciples de Jean l'ont très bien compris. இயேசுவானவர் எப்படிப்பட்ட தலைவர் என்றால் Quel type de chef est Jésus? தன்னுடைய சீஷர்களுக்கு அவமானம் வரும் பொழுது Lorsque ses disciples vont affronter l'humiliation, அந்த அவமானத்தை நீக்குவது மாத்திரமல்ல non seulement il les fait échapper, il les enlève ces humiliations, தனது சீஷர்களை கனம் பண்ணுகிறார். mais en plus de ça, il honore ses disciples. கௌரவிக்கிறார். Il les honore, il les glorifie. கேள்வி கேட்டவனுக்கு இவர்களை அவனை விட உயர்த்துகிறார். Il élève ses disciples au-dessus des personnes qui lui ont posé la question. எத்தனை பேருக்கு உண்மையாக இது புரிந்தது? Combien de personnes ont réellement compris ce qui a été dit? இப்ப விளங்குதா? Est-ce que vous comprenez? அப்போ இயேசுவானவர் மணவாளன் இருக்கின்றபடியினால் உபவாசிக்க தேவையில்லை என்ற ஒரு உபதேசத்தை அல்ல அங்கே பேசு. Donc ici Jésus n'annonce pas un enseignement en disant tant qu'il y a l'époux tu n'as pas besoin de jeûner. இது உபவாசத்துக்கு எதிரான ஒரு கூற்று அல்ல. Ce n'est pas quelque chose contre le jeûne qu'il dit ici. உண்மையாக சொல்வதென்றால் இயேசுவானவரின் இந்த கதைக்கும் உபவாசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. Pour vous dire la vérité, entre cette histoire de la réponse de Jésus et le jeûne, il n'y a aucun rapport. தனது சீஷர்களை தாக்கினவர்களை இயேசுவானவர் வெட்டினார். Il a juste coupé court aux personnes qui sont venues humilier ses disciples. தன்னை குற்றம் சாட்டினவனுடைய வாயை மூடினார். Il a juste fermé la bouche des personnes qui sont venues l'accuser. அப்பாவித்தனமாய் கேள்வி கேட்டவனுக்கு அழகாக விடையளித்தார். Et il a donné une réponse avec beauté aux enfants qui sont venus lui demander les choses de manière innocente. இப்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த 12 பேரும் Donc les 12 personnes que vous voyez ici présents, என்னால் உங்கள் தலைவரனுடைய அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இயேசுவானவர் யோவானின் சீஷர்களுக்கு மொழிந்தார். Jésus vient déclarer aux disciples de Jean que leurs disciples étaient aussi au même rang que leur maître. உண்மையாக எத்தனை பேர் சொல்லுவீர்கள் ஓ பாஸ்டர் சுரேஷ் இந்த கதை எங்களுக்கு தெரியும் ஆனால் இதனுடைய அர்த்தம் இன்றைக்கு தான் Combien de personnes vous pouvez dire pasteur je connaissais ce verset mais c'est aujourd'hui que je connais la signification. அப்படியானால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Alors souvenez-vous de cette chose. நமது வாழ்க்கைகளில் உபவாசம் இருக்க வேண்டும். Dans notre vie nous devons avoir des jeûnes. இனி இந்த வசனங்களை வைத்து எவனாவது உங்களை வந்து உபவாசிக்க தேவையில்லை உபவாசம் இல்லாமலேயே நாம் வாழலாம் என்று சொன்னால் இனி நம்ப வேண்டாம். Donc si quelqu'un vient vous citer ce verset en disant tu n'as pas besoin de jeûner, ne le crois plus. நமது வாழ்க்கையில் உபவாசம் மிக 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 முக்கியம். Parce que dans notre vie le jeûne est quelque chose de très indispensable. ஆகவே உபவாச கூட்டங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு சபையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சந்தோஷப்படுங்கள். Donc soyez heureux que vous soyez dans une église qui proclame les jeûnes. சில சபைகளிலே உபவாசமே இல்லை. Parce que dans certaines églises il n'y a même pas de jeûne. சில ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே உபவாசமே இல்லை. Dans la vie de certains serviteurs il n'y a pas de jeûne. வேதாகம கல்லூரி போவார்கள். Ils vont dans les églises bibliques, les écoles bibliques. படித்து பட்டம் வாங்குவார்கள். Ils vont avoir leur diplôme. இப்போ ஹோமிலெட்டிக்ஸ் ஹெர்மெனியூட்டிக்ஸ் அது இதெல்லாம் தெரியும். Donc maintenant ils connaissent pas mal de choses théologiques. இப்போ 3-point sermon உருவாக்குவது எப்படி என்று Donc ils தெரியும். savent même faire des sermons 3.0. இப்படி ஊழியம் செய்ய முடியாது. On ne peut pas faire le ministère ainsi. உபவாசம் ஒரு சபைக்கு வேண்டும். Le jeûne est indispensable pour une église. ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே உபவாசம் வேண்டும். Dans la vie d'un serviteur, le jeûne est indispensable. விசுவாசிகள் உபவாசிக்க வேண்டும். Les croyants doivent aussi jeûner. புரிகிறதா? Vous comprenez? இப்போ நான் முடிக்க முன்பதாக உபவாசத்தை குறித்து மேலோட்டமாய் சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க Avant போகிறேன். de finir, je vais déjà vous montrer généralement les choses, les versets concernant le jeûne. நமக்கெல்லாம் தெரிந்த பிரபலமான ஒரு பகுதி. C'est des parties qu'on connaît très bien. மத்தேயு 6:6 இருந்து 18 வரை வாசிங்க. Matthieu 6 à partir du verset 6 à 18. மத்தேயு 6
மத்தேயு 6:16 Pardon. Matthieu 6 à partir du verset 16. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயைக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கே காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். இந்த அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்பது ஒரு உண்மையான கதை தெரியுமா? Vous savez que c'est une vraie histoire, l'histoire du Père qui te voit dans le lieu secret te le rendra. கனிகளால் தான் ஒரு மரத்தினுடைய செழுமை உங்களுக்கு தெரியும். Vous savez si un arbre est prospère ou pas selon les fruits qu'il va vous donner. அதுதான் நான் சொல்லுகிறேன். சில நேரம் அந்த எங்களுடைய சபையிலே இப்பொழுது நடந்து கொண்டிருந்தது போல Donc tout comme ce qui se passe dans mon église actuellement. பாஸ்டர் ஆபேல் அதுதான் அவர்களுக்கு முன்பு சொன்னார். Pasteur Abel, c'est ce qu'il leur avait dit déjà dès le départ. உங்கள் பாஸ்டர் ஜெபிக்கிறாரா வேதம் வாசிக்கிறாரா என்று பார்க்காதீங்க. Moi je n'ai pas besoin de savoir s'il prie ou s'il est en train de lire la parole de Dieu. அந்த ஆளுக்கு எவ்வளவு வேதம் தெரியும் என்று பாருங்க. Mais regardez surtout à quel point il a la connaissance de la parole. ஜெபிக்காத ஒரு மனுஷனை கர்த்தர் இப்படி பயன்படுத்துவாரா என்று நீங்களே யோசிங்க. Vous pensez-vous, méditez vous-même sur comment Dieu peut utiliser un homme qui ne prie pas. கனிகளால் அறிவீர்கள் அன்பானவர்களே. Donc quand vous voyez les fruits, vous reconnaîtrez. இந்த சபையை பாருங்கள். Regardez cette église. 32வது ஆண்டு விழா. C'est la 32e année. இந்த சபைக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது நான் வர ஆரம்பித்தேன். J'ai commencé à venir dans cette église quand l'église avait 5 ans. கடந்த 27 வருடங்களாக Durant les 27 dernières années, இந்த சபையை அழித்து போடுவதற்கு எத்தனை சக்திகள் முயற்சி செய்தன என்று கண்டிருக்கிறேன். j'ai vu de mes yeux les différentes puissances sataniques qui sont venues contre cette église afin de la briser. முதல் தடவை நான் இங்கு வந்துவிட்டு போய்விட்டேன். La première fois je suis arrivé, je suis parti. இரண்டாவது தடவை நான் வர போகிறேன். La deuxième fois que j'allais arriver, எனக்கு ஐரோப்பாவிலே இருந்து பல தொலைபேசி அழைப்புகள் வருகின்றன. j'ai eu énormément d'appels téléphoniques venant de l'Europe. பாஸ்டர் சுரேஷ் அங்கு நீங்கள் போக கூடாது. Pasteur Suresh, vous ne devez pas vous rendre dans cette église. நீங்கள் அங்கு போனால் Si vous allez là-bas, ஐரோப்பாவிலே தமிழ் சபைகள் உங்களுக்கு கதவுகளை மூடும். les églises tamoules de l'Europe vont fermer les portes pour vous. பாருங்கள் இப்படியெல்லாம் எனக்கு எச்சரிக்கைகள் வந்தன. Moi j'ai eu des avertissements comme cela. ஒன்று சொல்லவா? Mais je vous dis une chose, அப்படி என்னை எச்சரித்த ஒரு 7-8 சபைகள் இப்பொழுது இல்லை. les 7-8 églises qui ont pu m'avertir comme ça n'existent même plus aujourd'hui. ஆமா அந்த சபைகளே இல்ல. Il y a même plus ces églises. இந்த சபை இருக்கிறது. Mais cette église elle subsiste encore. 32வது Cela fait 32e année. நானும் வந்து கொண்டு Moi aussi je suis encore en train d'être ici. இவ்வளவு பெரிய ஜாம்பவான்களால் என்னை நிறுத்த முடியவில்லை. ஒரு கண்ணுக்கு தெரியாத பூச்சி என்னை 3 வருஷம் நிறுத்தியது. கொரோனா. Tous ces grands puissants n'ont pas pu m'interrompre, mais il y a un petit microbe qui est le coronavirus m'a arrêté durant 3 ans. அப்போ என்னை எச்சரித்தவர்களுக்கு Donc pour ceux qui m'ont averti, அந்த கொரோனா பூச்சிக்கு இருந்த வல்லமை கூட இருக்கவில்லை. ils n'ont même pas eu la puissance qu'avait le microbe qui est le coronavirus. விளங்குதா? பாருங்கள் எத்தனை உடைவுகளை இந்த சபை சந்தித்தது. Combien de brisements cette église a connu. எத்தனை பிளவுகள் எத்தனை பிரிவுகள் எத்தனை அவமானங்கள் எத்தனை நிந்தைகள். ஐயா Combien de fissures, combien de cassures, combien d'humiliations cette église a connu. இது நிறுத்தப்பட போகிறதா? Mais est-ce que vous pensez qu'il va encore s'arrêter? தொடர்ந்து நடக்கும். Non, ça continuera ainsi. நடக்கத்தான். Et ça doit continuer. 32 வருடங்கள் இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறவர் இந்த சபையின் தலையாகிய இயேசு. Celui qui conduit cette église depuis 32 années, c'est la tête qui est Jésus-Christ. பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவதில்லை. Et ce n'est pas les démoniaques qui vont pouvoir surmonter cela. பரிசேய ஆவி வேத பாரக ஆவி ஓயாது. L'esprit des pharisiens et des scribes ne vont jamais s'arrêter. ஆனா ஜெயிக்காது. Mais il ne vaincra pas. ஓயாது. Il ne s'arrêtera pas. ஆனா ஜெயிக்காது. Mais il ne vaincra pas. ஜெயிக்காதது ஓய தேவையில்லை. Et ceux qui ne vainquent pas n'a pas besoin de disparaître. இருந்து விட்டு போகட்டுமே. Qu'il a qu'à rester à côté. நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம். Nous on est en train de jouer au cricket. பிரதர் கிரிகிரி நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம். Nous sommes en train de jouer au cricket. அண்ணி யோ கிரிகிரி இஸ் தேர். அருணகிரி. கவனிங்க. ஒரு டீம் நமக்கிட்ட தோக்குதுன்னா Donc si une équipe nous perd, நமக்கு ஆசை அந்த டீமோட தொடர்ந்து விளையாட. nous on aimerait bien continuer à jouer avec eux. ஆமாவா இல்லையா? Oui ou non?
ஒரு டீம் எங்களை ஜெயிக்குதுனா Il y a une équipe, si elle commence à nous gagner, ஐயோ அவனுக்கு கப்பை கொடுத்து அனுப்பிருங்களேன், ஏன்னா அவன் எங்களை எப்பயுமே ஜெயிக்கிறான். on a envie de lui dire mais donne la coupe et renvoie-le, j'ai pas, à chaque fois il nous gagne. தோக்குற ஒரு டீம் இருந்தா ஒவ்வொரு வருஷமும் அதோட போய் விளையாட நான் தயார். Mais si une équipe perd toujours contre moi, j'ai toujours envie de jouer contre eux. அதுபோல சீயோன் சுவிசேஷ சபைக்கு நான் De சொல்லுகிறேன், même, l'église évangélique de Sion, je vous dis une chose. பரிசேய ஆவி வர வேண்டும், வந்து கொண்டே இருக்க வேண்டும். L'esprit pharisien doit venir et il ne fera que devenir. வேத பாரக ஆவி வர வேண்டும், வந்து கொண்டிருக்க வேண்டும். L'esprit d'escribe sera là et continuera à être là. ஆனால் இயேசு நம்மோடு, Mais Jésus est avec nous. அவர் கைவிடவே Et மாட்டார். Jésus n'abandonne pas. ஆண்டவர் தொடர்ந்து இந்த Et சபையை Jésus continuera continuellement à guider son église. இப்போ ஒருவேளை இயேசுவானவர் உபவாசத்துக்கு விரோதமாய் அங்கு பேசி இருந்தால், Si jamais Jésus avait parlé à l'encontre du jeûne à ce temps-là, இங்கே எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருப்பாரா? est-ce qu'il nous aurait enseigné plus tard comment jeûner? ஏன் சொல்ல வேண்டும் அவர்களை போல உபவாசிக்காதே, நீ வேறு விதமாய் அந்தரங்கமாய் உபவாசி? Pourquoi il aurait dû nous dire ne jeûne pas comme eux mais jeûne dans le lieu secret? உபவாசம் தேவை என்றபடியினால், Parce que Jésus sait que le jeûne est indispensable. ஆகவே அன்பானவர்களே, உபவாசம் தேவை என்று இயேசுவானவரே சொல்லிவிட்டார். Donc Jésus lui-même a dit que le jeûne était indispensable. இனி அதற்கு விரோதமாய் எந்த கொம்பனும் கொம்பியும் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம். Donc peu importe les personnes qui vous diront quelque chose à l'encontre du jeûne, ne les écoutez pas. மத்தேயு 17:21 வாசியுங்கள். Matthieu 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் 21. உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இயேசுவானவரே சொல்லுகிறார், Jésus lui-même dit, எல்லா பிசாசுகளையும் விரட்ட உங்களுக்கு அதிகாரம் உண்டு. vous avez l'autorité pour faire sortir tout démon. ஆனால் சில பிசாசுகளை துரத்தவென்றால், Mais si tu veux sortir certains démons, நீங்கள் ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் உங்களை தயார்படுத்த tu வேண்டும். dois te préparer par la prière et par le jeûne. புரிகிறதா? Est-ce que vous comprenez? ஒரு இன்ட்ரெஸ்டான கதை ஒன்று இருக்கிறதப்பா, இதை நான் சொல்லவே வேண்டும். Il y a une histoire très intéressante que je suis obligée de vous partager. கண்டியிலே ஒரு பாஸ்டர் பேய் விரட்ட போயிருக்கிறார். Comme dit, il y a un pasteur qui est parti chasser des démons. அப்ப இன்னொரு பாஸ்டர் சொன்னாரா நானும் வருகிறேன் Et என்று. l'autre pasteur a dit, moi aussi je vais t'accompagner. அப்ப இந்த பாஸ்டர் சொன்னாரா, சரி. பாஸ்டர் பிரான்சிஸ் தெரியும் தானே உங்களுக்கு? Le pasteur Francis, c'était lui. பாஸ்டர் பிரான்சிஸ் தான் பேய் விரட்ட Le போறாரு. pasteur Francis qui va chasser les démons. அவரோட இன்னொரு பாஸ்டர் தானும் வர்றாரு. Et un autre pasteur dit, moi aussi je veux t'accompagner. அங்க ஒரு ஆம்பளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. Et là-bas, un homme est possédé. அந்த பேய் முதல்ல சொல்லிடுச்சான், ரெண்டு பேர் வர்றாங்க, என்னை விரட்ட, வரட்டும் நான் பாத்துக்கிறேன். Et le démon lui a déjà dit, attention, il y a deux personnes qui vont venir, tu vas voir ce que je vais leur faire. இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள Donc les போறாங்க. deux se rendent dans la maison. அந்த மத்த பாஸ்டர் இருக்காரே, La personne qui est le pasteur qui a accompagné, அவரை பார்த்து அந்த பேய் சொல்லிச்சான், et en le voyant, le démon a dit, என்னையவா விரட்ட வந்துட்ட? moi que tu es venu chasser. பிரெஞ்சு பிசாசு இப்படி பேசாதோ, பிரெஞ்சு பிசாசு அனாமிக்கான குரல்ல தான் பேசும். நீ இன்னைக்கு காலையில என்ன செஞ்சங்கறத நான் சொல்லட்டா அப்படின்னு. Il lui a dit, est-ce que tu veux que je te dise ce que tu as fait ce matin? இந்த படுபாவி என்ன பண்ணிட்டு வந்தானோ தெரியல. Moi je sais pas ce qu'il a fait le matin, le pasteur. பயத்துல வந்த பக்கம் திரும்பி ஓடி, Et le pasteur il a tellement pris peur qu'il est parti en courant en arrière. வீட்டு உள்ளுக்கால போய் பின் கதவை திறந்துக்கிட்டு வெளியே பாஞ்சி Et இருக்கிறாரு. il a sauté par l'arrière de la maison. அங்க அந்த தென்னை மரங்கள் எல்லாம் வெட்டி பலகை சீவுறதுக்கு அந்த குத்தி குத்தி இருக்குமே, Donc sauf que அதெல்லாம் là-bas இருக்கு. on prépare des planches en fait pour pouvoir faire des meubles derrière. அது மேல விழுந்து அது இந்த ஆளோட உடம்பெல்லாம் குத்தி இந்த ஆள ஹாஸ்பிடலுக்கு கொண்டு Il a போனாங்க. sauté dessus et on l'a dû le ramener à l'hôpital parce qu'il s'est blessé. பேய் எங்க விரட்டுறது? Mais c'est même pas le démon qui l'a chassé. பாவம் பாஸ்டர் பிரான்சிஸ் தனியா போயிருந்தாருன்னா அழகா விரட்டிட்டு Le வந்திருப்பாரு. pauvre pasteur Francis, il aurait pu chasser le démon s'il était parti seul. அவர் அப்புறம் சொன்னாரா, நீங்க இந்த பேயை சர்ச்சுக்கு கூட்டிட்டு வாங்க, நான் இப்ப இவரை ஹாஸ்பிடல் கொண்டு போகணும். Il lui a dit, ramenez-moi cette personne possédée plus tard. Moi déjà, il faut que je ramène mon pasteur à l'hôpital. இந்த கதையில ரெண்டாம் பாகமும் இருக்கு. Et il y a aussi une partie 2 de cette histoire. அந்த பேயை சர்ச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. Donc ils ont ramené cette personne possédée à l'église. சர்ச்ல சீனியர் பாஸ்டர் Et இருக்கிறார். il y avait le pasteur, l'aîné de l'église. பெரிய பாஸ்டர் இருக்கும்போது சின்ன பாஸ்டர் பேய் விரட்ட முடியாது. Donc quand il y a le grand pasteur, le petit pasteur ne peut pas chasser le démon. அந்த பெரிய பாஸ்டர் வந்து ஒரு மலையாள பாஸ்டர். Et le grand pasteur, c'était un pasteur malayali. அவர் இங்கிலீஷ்ல தான் பிரீச் பண்ணுவாரு, தமிழ் லைட்டா தான் தெரியும். Il prêche en anglais, il parle un petit peu le tamoul. இந்த பேயை பார்த்து பேய் இயேசுவின் நாமத்துல போன்னாராம் இவரு. Apparemment, il a dit à la personne possédée, au nom de Jésus, pars.
அந்த பேய் பிடிச்சவன் பாஞ்சு ஏறி போய் ஃபேன்ல உட்கார்ந்துட்டான். Et apparemment, la personne possédée est partie monter jusqu'il s'est accroché au ventilateur. இந்த சீனியர் பாஸ்டர் சொல்றாரா, Et le grand pasteur dit, சாத்தான் சாத்தான் விழுந்துறாதீங்க, சாத்தான் இறங்கி வாங்க, சாத்தான். dit le diable, ne tombe pas, s'il te plaît, descends. இதெல்லாம் உண்மை கதை. Ça, c'est des vraies histoires. நீங்க பாஸ்டர் பிரான்சிஸ் கிட்ட கேளுங்க. Demandez à pasteur Francis, vous lui dites que c'est moi qui lui ai dit. நான் என்ன சொல்லுகிறேன் Pourquoi என்றால், je vous dis ça? இயேசுவானவர் உபவாசத்தின் மகிமையை காட்டி இருக்கிறார். Jésus nous a déjà démontré la gloire du jeûne. பிசாசுகளே உபவாசத்துக்கு பயம். Même les démons ont peur du jeûne. அதனால் தான் பிசாசு கள்ள உபதேசம் கொண்டு வந்து உபவாசம் தேவையில்லை என்று நம்மை குஷிப்படுத்துகிறான். C'est pour ça qu'en fait le diable veut nous rendre dans le confort en nous apportant des fausses doctrines que cela ne sert à rien de jeûner. ஆகவே சில பிசாசுகளை துரத்துவதற்கு உபவாசம் வேண்டும் என்று இயேசுவானவரே Mais சொல்லியிருக்கிறார். Jésus lui-même dit que pour sortir certaines sortes de démons, il faut jeûner et prier. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். Un autre verset, ஆண்டவர் சவுலை ஊழியத்துக்கு அழைத்தே விட்டார். Dieu a appelé Saül pour le ministère அவரைத்தான் பிற்காலத்திலே பவுலாய் ஆண்டவர் et மாற்றினார். Dieu le change en Paul plus tard. அவரை ஊழியத்தில் அழைத்து கொண்டு போக மும்முரமாய் இருந்தவர் பர்னபா. Mais celui qui était là pour pouvoir le guider dans le ministère, c'était Barnabas. இப்போ ஆண்டவர் சபையோடு பேசுகிறார். Et là aujourd'hui, Dieu parle à l'église. வாசியங்கள் அப்போஸ்தலர் 13ஆம் Actes des அதிகாரத்திலே apôtres chapitre 13, முதல் 3 les வசனங்களையும் 3 வாசியுங்கள். premiers versets. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் ஏற்கனவே இருக்கிறார்களாம் இவர்கள். Il y avait déjà des prophètes et des docteurs. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாவ்! என்ன செய்து கொண்டிருக்கும் பொழுது? Qu'est-ce qu'ils faisaient? உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது Pendant qu'ils jeûnaient, பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஊழியக்காரர்களை ஏற்படுத்தும் போது lorsqu'on établit des serviteurs, உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். il faut prier et jeûner. அவர்கள் ஏற்கனவே கர்த்தருக்கு ஆராதனை செய்கின்ற அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்கிறார்கள். Ce sont déjà des prophètes et des docteurs. இருந்தாலும் எப்பொழுது ஆண்டவர் பேசுகிறார்? Mais quand Dieu leur parle, உபவாசிக்கும் பொழுது. pendant qu'ils jeûnaient. அப்ப பாருங்கள், அந்தரங்கமாய் உபவாசி என்று இயேசு சொல்லுகிறார். Jésus dit jeûne dans le lieu secret. இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி போகாது என்கிறார். Jésus dit que les diables ne peuvent pas sortir, certains ne peuvent pas sortir sans la prière et le jeûne. இங்கு ஏற்கனவே ஊழியக்காரர்களாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுப்பதற்கு உபவாசிக்கும் போது ஆவியானவர் பேசுகிறார். Et ici on voit que des serviteurs qui avaient déjà des choses à faire, lorsqu'ils jeûnaient, le Saint-Esprit leur montre certaines choses. அப்போஸ்தலர் 14:23 வாசியுங்கள். Actes des apôtres chapitre 14 au verset 23. அல்லாமலும் அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசத்தை பற்றி கொண்டு கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். பாருங்கள், தலைவர்களை மூப்பர்களை ஏற்படுத்த முன்பு மாத்திரமல்ல பின்பும் உபவாசிக்கிறார். Non seulement pour établir certaines personnes comme leaders, mais même après ils jeûnent. எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே Dans notre collège biblique, 4 வருடங்கள் படித்து முடிக்கிறார்கள் அல்லவா? vous savez, ceux qui réussissent à arriver jusqu'aux 4 ans de leur cursus, அவர்களுக்கு பட்டமளிப்பு கொடுத்தவுடன் et lorsqu'on leur fait le remise des diplômes, கல்லூரி சட்டம் என்னவென்றால் la loi, la règle dans notre école, c'est 21 நாட்கள் அவர்கள் முழு உபவாசம் இருந்துவிட்டு தான் அடுத்த படிக்குள்ளே போக வேண்டும். ils doivent faire un jeûne complet de 21 jours avant de passer à la prochaine étape. எங்களுடைய வேதாகம கல்லூரியிலே சில வினோதமான பழக்கங்கள் எல்லாம் உண்டு. Dans notre collège biblique, on a des habitudes très extraordinaires. ஜெப நேரங்கள் நிறைய உண்டு. Les temps de prière, il y en a énormément. அதெல்லாம் போக ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரம் தனியாக அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஒரு புரோகிராம் அந்த சிலபஸுக்குள்ளேயே உண்டு. Et même dans leur cursus, ils ont un cours où pendant 1 heure, ils doivent prier en langue.
நேற்று போனார்கள் முல்லைத்தீவுக்கு 5 நாட்கள் அங்கு போய் சுவிசேஷ ஊழியம் செய்ய போயிருக்கிறார்கள். முழு பைபிள் காலேஜும் டீச்சர்ஸும் எல்லாரும் போயிருக்கிறார்கள். Tous les enseignants, les élèves sont partis à Moulay-Thévou pour pouvoir faire une semaine de ministère là-bas et évangéliser les gens. அதற்கு முன்னே அவர்கள் பல நாட்கள் முழு உபவாசம் இருந்து விட்டு தான் போக Mais avant cela, ils ont impérativement besoin de faire le jeûne complet avant de faire leur ministère. என்னதான் 4 வருடங்கள் படித்து முடித்து பட்டம் வாங்கினாலும் ஊழியத்துக்கு கால் வைக்க முன்பு 21 நாள் முழுக்க உபவாசம் இருந்து விட்டு தான் தொடங்க வேண்டும். Même s'ils ont eu des diplômes et qu'ils ont fait 4 ans de cursus scolaire, si tu veux faire le ministère, ils doivent de passer par le jeûne complet. விரும்பினால் அதை அவர்கள் 40 நாட்களுக்கு Et அதிகரிக்கலாம். s'ils le souhaitent, ils peuvent aussi faire un jeûne complet de 40 jours. 21 நாள் கட்டாயம். 21 jours, c'est la limite, c'est le அவ்வளவு minimum. முக்கியம் தெரியுமா? Parce que le jeûne est tant indispensable. இப்போ 1 கொரிந்தியர் 7:5 பார்த்தால் 1 Corinthiens 7:5, கணவன் மனைவிக்கு பவுலடியார் ஆலோசனை வழங்குகிறார். Paul donne un conseil aux époux. இப்போ அவர் சொல்லுகிறார் நீங்கள் பிரிந்திருக்க கூடாது. Il dit ne vous privez point. ஆனால் கணவன் மனைவியும் எந்த காரணத்தை கொண்டும் பிரிய கூடாதா? Peu importe la raison, le mari et la femme ne doivent pas se séparer. ஆனால் பாருங்கள், Mais 7:5 வாசிங்க. verset 7, verset 5. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் பிரியாதிருங்கள். என்ற தெய்வமே கவனிங்க. Regardez. இந்த வசனத்தின்படி Selon ce verset, நான் விவாகரத்தை பற்றியோ குடும்ப தகராறை பற்றியோ நான் je பேசவில்லை. ne suis எனக்கு pas venu தேவையில்லை. ici pour parler de divorce ou de séparation de couple, இந்த வசனத்தின்படி mais selon ce verset, கறிக்கு உப்பு போடவில்லை என்றால் பிரிய முடியாது. on ne peut pas se séparer parce qu'elle a oublié de mettre du sel dans le curry. வாய் நாறுகிறது என்றால் பிரிய முடியாது. Si elle a une mauvaise haleine, tu peux pas te séparer. 3 நாட்களாகியும் நைட்டியை மாற்றாமல் இருக்கிறாள் என்று மாற முடியாது. Tu peux pas te séparer de quelqu'un parce que ça fait 3 jours qu'elle porte le même nightie. விளங்குதா? எந்த காரணத்தை கொண்டும் பிரிய முடியாது. Peu importe, tu peux pas te séparer. ஆனால் உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் தடை வராதபடிக்கு பிரியலாம். Mais il est écrit que afin qu'il n'y ait pas d'obstacle quand tu jeûnes et que tu pries, tu peux te prier, tu peux te séparer. எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உபவாசத்துக்கு கொடுக்கப்படுகிறது. Donc regardez à quelle importance est donnée au jeûne. கடைசியாக Dernièrement, 2 கொரிந்தியர் 6:5 வாசியுங்கள். 2 Corinthiens 6:5. அடிகளிலும் காவல்களிலும் கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் பவுலடியார் சொல்லுகிறார், Paul dit, நாங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறோம். nous on fait le ministère en étant dans la souffrance. எங்களுக்கு ஏராளமான போராட்டங்கள் On உண்டு. a énormément d'épreuves. அடிகள், உதைகள், காவல், அது இது. Des coups, des séditions, des prisons. ஆனால் எல்லாவற்றுக்குள்ளேயும் இவர்கள் உபவாசத்தையும் போட்டிருக்கிறார். Mais regardez dedans, il parle aussi du jeûne. ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு Pourquoi je vous காண்பிக்கிறேன்? montre ce verset? பவுல் என்றால் யார்? Qui est Paul? வேத பண்டிதர். C'est un docteur de la loi. கமாலியேலின் சீஷன். C'est un disciple de Gamaliel. பரிசேயர்களிலும் பரிசேயர். C'est le pharisien des pharisiens. பன்மொழி பண்டிதர். C'est quelqu'un qui est polyglotte. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நல்ல திறமை இருக்கிறது ஊழியம் செய்ய. Pour cette personne-là, il avait toutes les compétences dont il avait besoin pour faire un grand ministère. ஆனால் எப்படி ஊழியம் Mais செய்கிறாரா? comment il fait son ministère? உபவாசம் இருந்து ஊழியம். Dans les jeûnes. ஆகவே அன்பானவர்களே, உபவாசம் என்பது மிக மிக Donc, முக்கியமான. mes bien-aimés, le jeûne est quelque chose de très très important. இனி யாரும் உங்களை வஞ்சித்து போட இடம் கொடுக்காது. Ne laissez pas la place pour que quelqu'un vous trompe. உண்மை. சாப்பிடுகிறவன் ஆண்டவருக்காக C'est சாப்பிடுகிறான், vrai. உபவாசிக்கிறவன் ஆண்டவருக்காக Celui உபவாசிக்கிறான். qui mange, il mange pour Dieu, et celui qui jeûne, il jeûne pour Dieu. ஆனால் நமது வாழ்க்கையில், நமது ஊழியத்தில், நமது குடும்பத்தில் உபவாசம் இல்லை என்றால் வல்லமை இருக்காது. Mais dans notre vie, dans notre famille, dans notre ministère, s'il n'y a pas le jeûne, tu n'auras pas la puissance. ஆகவே பிசாசு இந்த நாட்களிலே கள்ள உபதேசம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார். Donc en ce moment, le diable est en train de ressortir de fausses doctrines concernant le jeûne. அந்த மணவாளன் கதையை சொல்லி Mais je vous ai raconté l'histoire de l'époux. இயேசுவே சொல்லுகிறார், இயேசு எங்களுக்குள்ளே Et இருக்கிறார். Jésus est à l'intérieur de nous. Jésus lui-même nous dit ஆகவே உபவாசிக்க தேவையில்லை என்று. donc que ça ne sert à rien de jeûner. எத்தனை பேர் சொல்லுவீர்கள், இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன், நான் இனி என்னுடைய வாழ்க்கையில் உபவாசத்தை ஏற்படுத்த போகிறேன்? Combien de personnes vous prenez la décision aujourd'hui en disant je vais établir des temps de jeûne dans ma vie? 3 பேர். 3 personnes finalement. Wow, wonderful. Très bien. ஓகே, இப்போ 4, 5, 6. Donc là, ça fait 5, 6, 7. கர்த்தர் உங்களை Que Dieu vous ஆசீர்வதிப்பாராக. bénisse. வாங்க பாஸ்டர். God bless you.